சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இங்கே ஜீவாவும் ஜீவா ஃப்ரெண்டும் ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ கூட உள்ள இன்னொரு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் எவ்வளோ க்ளோஸாக இருந்தீங்க, இப்போ ஏன் சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, இந்த ஜீவாட்ட தான் நான் வந்து எல்லா பணத்தையும் கொடுத்து வச்சுருந்தேன். இப்போ இந்த ஜீவா வந்து வேற ஒரு ஆள் கொடுத்துட்டு வச்சுட்டு சொல்லிகிட்டு இருக்கா. இவ வேறு கனடாவில் போய் செட்டில் ஆகிட்டா, என் பணத்தை எப்படி தரப்போகிறா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. நீங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஏன் இந்த சாதாரண விஷயத்தை சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க. உடனே சாரிடி விட்ரு, இன்னொரு ஆள் சொல்லுற மாதிரி ஆயிடுச்சு சாரிடி அப்படிங்கிறாங்க. இல்லை ஜீவா, நீ வந்து ஏன் இப்படி பண்ண அப்படிங்கிறாங்க. இல்லை, அந்த மனோஜ் ரோகிணி வந்துட்டு என்ன ஃபாரின் போகக்கூடாத அளவுக்கு லாக் பண்ணது அளவுக்கு போலீஸ்கிட்ட போயிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் தண்டி அக்கௌண்ட்டில் வந்து பணத்தை கொடுத்தேன். நான் 3 கோடி ரூபாய்க்கு இப்போ ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கேன், அதை மெயின்டெனன்ஸ் எல்லாமே வந்து தானடி போக போகிறேன். இப்போ நான் ஃபாரின் போகிறதுக்கு என்ன பணம் இல்லடி. ஃப்ளைட் டிக்கெட் இருந்தும் கையில் வந்து செலவுக்கே இல்லைன்னு சொல்லிட்டு தான் போக முடியல. இப்போ நான் கனடாவுக்கு போனாலும் கொஞ்சம் கையில் காசு இருக்கணும், அங்கே பிஸ்னஸ் ஓடிட்டுருக்கு. நான் அங்கே போய் ஒரு மாதம் ஆயிடுச்சு அப்படின்னா 2000. ஆனால் அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் முன்னாடி, அதாண்டி உன்ட்ட பணம் எதுவும் ரெடி பண்ணி தாங்குறேன். நீ என்னன்னா வாண்டா தான் ஏன் பணம் இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டை போட்டுட்ருக்க. என்கிட்ட சண்டையே போட்டாலும் என்கிட்ட பணம் இல்லையடி. எத்தனை வருஷம் அவங்கள்ட்ட நான் ஃப்ரெண்ட்லியாக இருக்கேன், நீ வந்து இன்றைக்கி வந்து இப்படி கேட்டடி அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவும் அவங்க ஃப்ரெண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி இது பண்ணிகிட்ருக்காங்க. சரி, நம்மளுக்குள்ளே பேசி வருத்தம் தான் வருது அப்படிங்கிறாங்க ஜீவா அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட. உடனே ஜீவா ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யார்ட்டையாவது பணத்தை கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அலைகிறாங்க. ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த ஜீவா வந்து ஃபாரினில் செட்டில் ஆன பிறகு யார்கிட்டையுமே தொடர்பே கொள்ளலை. அது போக அன்னைக்கு வந்து கஷ்டப்பட்டதெல்லாம் மறந்துட்டேன், நாங்களாம் உங்களுக்கு பணம் தந்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி வந்து நீ அங்கே செட்டில் ஆகிட்ட, அந்த மனோஜ்கிட்ட நீ பணத்தை ஏமாற்றிட்டு போனேன். எங்களெல்லாம் கேட்டு வர தான் செஞ்சேன். நாங்கள் வந்து மனோஜ்கிட்ட நீ இருக்க இடத்த பற்றி ஒரு இடம் எனக்கு சொன்னது கிடையாது. நீ கனடாவில் எந்த இடத்துல இருக்குன்னு எனக்கு தெரியாமையாக இருக்குது. உன் அட்ரஸையோ எதையோ கொடுத்தது கிடையாது. ஆனால் நீ வந்து நான் இங்கேருந்து அங்கே போனோன்னு மறந்துட்ட வச்சுட்டேன் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே ஜீவா சொல்கிறாங்க, மன்னிச்சுக்கோங்க, அன்றைக்குள்ள சூழ்நிலை இது. இப்போ நான் ஃபாரின் போகணும், இப்போ என்கிட்ட கையில் பணம் இல்லை அப்படிங்கிறாங்க. இங்கே வந்து 3 கோடி ரூபாய்க்கு ப்ராப்பர்ட்டி வாங்க தெரியுது, கையில் பணம் வச்சுருக்க தெரியலையா அப்படிங்கிறாங்க. நான் வச்சுருந்தேன் இல்லைங்களே. அந்த மனோஜ் வந்து மறுபடியும் என்கிட்ட பணம் வேணும்னு சொல்லி நெருக்கடி பண்ணி வாங்கிட்டான். அதுக்கு வட்டி முதல்ல வாங்கிட்டான். அந்த 3 லட்ச ரூபா இருந்தால் கூட நான் கனடா போயிருப்பேன். அதுக்கும் வழி இல்லை, என்ன செய்யனே தெரில அப்படின்ட்டு இருக்காங்க. என்கிட்டலாம் பணம் இல்லை, அது போக உன்கிட்ட கொடுத்தா நீ வந்து மறந்துடுவ, தரப்போகிறதும் இல்லை. வராத பணத்தையே நான் தரப்போகிறேன், என்கிட்டலாம் பணம் கிடையாது அப்படிங்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டு, ஜீவாவோட ஃப்ரெண்டு, வேறு ஃப்ரெண்டு. இப்படி ஒவ்வொருத்தட்டையாக கேட்குறாங்க. ஜீவாவும் அவங்க ஃப்ரெண்டு ஒவ்வொருத்தட்டையாக பணத்துக்கு கலையிறாங்க. ஒன்றும் நடக்குதுன்னு பாடு இல்லை. உடனே ஜீவா வந்து சொல்கிறாங்க, இனிமேல் நான் கனடா போகிறது கஷ்டமாயிரும் போல், என் மேனேஜருக்கு தான் ஃபோன் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அவங்க உடனே சொல்கிறாங்க, மேடம் பிஸ்னஸ்லாம் நல்லா போயிட்டுருக்கு, எல்லாமே வந்து அக்கௌண்ட்டில் பே பண்ணிடுறாங்க. ஆனால் வந்துட்டு நீங்கள் வந்து கனடா வந்த பிறகு தான் பேங்க்கில் போய் தான் நீங்கள் எடுக்க முடியும் மேடம், உங்கள் சிக்னேச்சர் வேணும் மேடம் அப்படிங்கிறாங்க. அப்போ நான் வாட்ஸ்அப்னா நீங்கள் எடுத்துடலாமா வச்சிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லை மேடம், நீங்கள் வந்துட்டு நேரில் தான் வரணும் பேங்க்லாம். இப்போ வந்து நீங்கள் போன பின்னாடியே ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம் வந்திருக்கு. அந்த 50 லட்ச ரூபாய் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்தால் தான் மேடம் முடியும் அப்படிங்கிறாங்க. என்ன செய்யனே தெரியலையே, கொஞ்சம் கூட பணம் இல்லையே அங்கே வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முழிச்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அப்போ தான் அவங்க ஜீவா ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, ஏண்டி மனோஜுக்கு எக்ஸ்ட்ரா 3 லட்ச ரூபா கொடுத்தல, அதை வாங்குறதுக்கு வழி இல்லையா அப்படிங்கிறாங்க. உடனே அவன் தான் வட்டி முதலமாக வேணும்னு வாங்கிட்டானே அப்படிங்கிறாங்க. சரி, கல்யாணத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு அவன் பணம் வாங்கியிருக்காமல் ஒரு 5 லட்ச ரூபா அப்படிங்கிறாங்க. ஆமாடியோ, மொத்தமாக வாங்கலை, கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினா. டூர் போகணும்மா, அப்புறம் வந்துட்டு ட்ரெஸ் எடுக்கணும்மா. நான் வந்து பணக்கார மாதிரி தான் ட்ரெஸ் எடுப்பேன், எங்கள் வீட்டில் ட்ரெஸ் எடுக்க 2000 தான் வந்திருக்காங்க, ஆனால் நான் 10,000 தான் எடுப்பேம்மா அப்படி இப்படின்னு நிறைய செலவுக்கு இது பண்ணால் ஒரு நேரத்துக்கு 5 ட்ரெஸ் எடுப்பான். 50,000 1 லட்சம்னு கொடுக்க தான் செய்வேன். என்கிட்ட எப்படின்னா நான் சீட்டிங் பண்ணோன்னா அந்த பணத்தை பூரா கொடுக்க தான் செய்வேன். ஆனால் வந்து என்றைக்கு அவன் என்கிட்ட உண்மையாக இல்லை, என்ன வச்சுக்கிட்டு இன்னொரு பொண்ணுகிட்ட ஃபோனில் பேசுனானோ அன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன், இவனை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பணத்தை வாங்கிட்டு இதை பண்ணிடணும், ஏமாற்றிடணும்னு நினச்சேன். அதேமாதிரி அவங்க அப்பா பணம் வந்துச்சு, ஏமாற்றி ஓடினேன். ஆனால் மற்றபடி இவன் எனக்கு பண்ண துரோகத்துக்கு தான் நான் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. எனக்கு புரியுதுடி, நீ தான் எனக்கு எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சொல்லியிருக்கிய, எனக்கு தான் தெரியுமே. இப்போ அந்த பணத்தை வந்து என்ன வழி பண்ணுறதுன்னு தெரியலையடி அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, அப்போ நீ கனடா போன மாதிரி தான் நானும் உன்னை வச்சு பெருசாக வாழ்ந்த மாதிரி தான் அப்படிங்கிறாங்க. ஏன்டி அப்படிங்கிறாங்க. இல்லை, இப்போ ஒரு இடம் வாங்கியிருக்கேன், அதில் ஏதாவது கட்டடம் கட்டி போட்டால் நமக்கு வந்து வருமானம் வரும், அதில் வருமானம் வந்துச்சுன்னா உனக்கும் அங்கேருந்து அனுப்ப முடியும், நானும் செலவு பண்ண முடியும். இப்போ எனக்கு ஒரு சோர்ஸ் இல்லையடி அப்படி இப்படின்னு ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. போடி அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ படித்து என்னடி செய்ய, வேறு படித்த சான்றிதழ் வச்சு என்ன செய்ய அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேப்பராக தூக்கி போடுறாங்க. அதில் தான் மனோஜ் வந்து கையெழுத்து போட்ட ப்ரோ நோட் இருக்குது, அது போக மனோஜ் கொடுத்த செக்கும் இருக்குது. ஒரு கதைக்கு மனோஜ் வந்து ப்ரோ நோட்டு கொடுத்துருக்காங்க நம்ம ஜீவாவுக்கு. ஜீவா வந்துட்டு
இதை பார்த்துடுறாங்க. பார்த்தோன்னா அது என்னது எடு அப்படிங்கிறாங்க. இது ப்ரோ நோட்டு தானே அப்படிங்கிறாங்க. இந்த கையெழுத்து மனோஜ் கையெழுத்து தானே அப்படிங்க. எனக்கு என்னடி தெரியும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் மனோஜ் கையெழுத்து தான். அந்த செக்கிங் எடு அப்படிங்கிறாங்க. டேட்டு போட்டுருக்கேன்னு பாரு அப்படிங்க. டேட்டு போடலடி அப்படிங்கிறாங்க. சரி வசமாக சிக்கிட்டான், பணத்தை வாங்கிட வேண்டியதான். பழையபடி பழைய ஜீவாவும் மாறினா பணத்தை வாங்கியாச்சு அப்படிங்கிறாங்க. என்னடி பழைய மாதிரி நிலைமைக்கு வரப்போறியா அப்படிங்கிறாங்க. இல்லைடி நான் கனடா போகணுன்னா பழைய ஜீவாவும் மாறினா தானே முடியும். உனக்கும் நான் போகும்போது ஏதாவது செலவுக்கு தந்துட்டு போகணும். நீங்கள் கொஞ்சம் கட்டட வேலையை ஆரம்பிப்பேன். நான் கனடா போன அப்புறம் அங்கேருந்து நான் பணத்தை அல்ட்ரேஷன் பண்ணி அனுப்பிவிடுவேன். நீங்கள் கட்டட வேலையை ஆரம்பிப்பேன். நல்லா ஆரம்பிச்சு இங்கே வணிக வளாகத்தில் நல்ல வருமானம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் கனடாவில் இருந்து பிஸ்னஸ் இந்தியாவுக்கு மாற்றிட்டு இங்கேயே செட்டில் ஆகிட வேண்டிய ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ தற்சமயத்துக்கு போகிறதுக்கு எனக்கு ஒரு 3-5 லட்ச ரூபா அது வேணும்ல. இந்த பணத்தை நான் எப்படி வாங்குறது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே சரிடி பார்த்துக்கலாம், இதை என்ன பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. நான் ஒரு அட்வொகேட்டை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் ப்ரோ நோட்டு கொடுத்தா என்றைக்குனாலும் நீங்கள் இது பண்ணலாம், இல்லை அமௌண்ட் என்ன போட்டிருக்காங்க ஏது போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் போடலை சார். ஒன்றும் போடலான்னு ஒன்றும் செய்ய முடியாதுமா அப்படிங்கிறாங்க. ஓஹோ அதில் எழுதாமல் இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாதோ, கையெழுத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவே கையெழுத்து எல்லாத்தையும் போட்டு பணம் ஒரு 7 லட்ச ரூபா தரணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுறாங்க. இப்போ முதல்ல செக்கு கலெக்ஷன் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்கில் செக்கை கலெக்ஷன் போடுறாங்க. அது பணம் இல்லைன்னு ரிட்டன் வருது. அந்த அக்கௌண்ட்டில் மனோஜுக்கு பணமே இல்லை. மனோஜ் வந்துட்டு அந்த ஃபர்னிச்சர் கடை ஆரம்பிக்கிறதுக்கு அந்த ஓனருக்கு எல்லா பணத்தையும் கொடுத்தாரு. அக்கௌண்ட்டில் வந்து வெறும் 2 லட்ச ரூபா தான் இருக்குது. இவங்க 7 லட்ச ரூபா தந்திருக்காங்கன்னு சொல்லி போடுறாங்க. போதிய பேலன்ஸ் இல்லைன்னு திருப்பி வந்துடுது. உடனே சரி ரைட்டு இதை கொண்டு வக்கீல்கிட்ட கொடுப்போன்னு சொல்லிட்டு வக்கீல்கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க வந்து செக் மோசடி கேஸில் வந்து ஃபைல் பண்ணுறாங்க. ஃபைல் பண்ணி நோட்டீஸ் போகுது மனோஜுக்கு. இந்த சூழ்நிலையில் அந்த நோட்டீஸ் வந்து ரோஹிணி வாங்கி பார்க்குறாங்க. நோட்டீஸை பார்த்தோன்னா ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. யார் இந்த ஜீவாவாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. உடனே மனோஜ்கிட்ட பேசுகிறாங்க. மனோஜ் உங்கள் மேலே செக் மோசடி கேஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீ வந்துட்டு செக் எதுவும் கொடுத்துருக்கியோ அப்படிங்க. இல்லையே அப்படிங்கிறாங்க. அக்கௌண்ட் நம்பரை போட்டு தான் கொடுத்துருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த செக் எதுவும் கொடுத்துருக்கியான்னு மறுபடியும் எழுதி கேட்கும்போது ஆமாம் முன்னாடி கொடுத்துருந்தேன் அப்படிங்கிறாங்க. அதை வச்சு தான் இன்றைக்கி தேதி கேஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே நேராக பேங்க்கு போகிறாங்க 2 பேரும். பேங்க்கில் போய் இந்த மாதிரி செக் மோசடின்னு சொல்லிட்டு எனக்கு நோட்டீஸ் வந்திருக்கு, அதனால் செக் நான் கொடுக்கவே இல்லை வைக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை சார் அந்த செக் வந்து நீங்கள் ஒரு டேட்டில் கொடுத்துருக்கீங்க, அந்த டேட்டில் வந்துட்டு அவங்க கலெக்ஷன் போட்டாங்க. இப்போ நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் முன்னாடியே செக்கு தொலைஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். இன்றைக்கி நிலைமைக்கு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து கொடுத்துட்டு தான் வந்து நாங்கள் இப்படி சொல்லுதீங்களோன்னு நினைக்க வேண்டியது வரும். அதனால் சட்டத்தில் உங்களுக்கு மைனஸ் தான் ஆகும். நீங்கள் அதனால் வந்து எப்படி எதிர்பார்த்து சமரசமாகி எப்படி காம்ப்ரமைஸ் ஆகி என்ன பண்ணுவீங்களோ அதை பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு எதிராக தான் சார் ஆகும். அந்த கேஸை பற்றி நீங்கள் லீகல் அட்வைஸர்ட்டையோ யார்ட்டையோ கேட்டுக்கோங்க, விவரம் தெரிஞ்சவங்கிட்ட கேளுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் ரொம்ப கடுப்பாகுது. இப்போ 7 லட்ச ரூபாய்க்கு நம்ம எங்கே போகிறது, இப்போ தான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கோம், அதுபோக அதுக்கு வட்டி முதலமாக கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜ் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறாங்க ஜீவா. நீ நோட்டீஸ் அனுப்புனது வந்து ரொம்பவே பயந்து போயிருக்கான். எனக்கு கூட 2 ஃபோன் பண்ணான், ஜீவா இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு. அது என்ன தான் பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் வந்து ஃபாரின் போகிறதுக்கு அவன் பணத்தை எடுத்து போனேன், அதுக்கு வட்டி முதலமாக வாங்கிட்டான். என்கிட்ட பழகின பழக்கத்துக்கோ இல்லை நான் வந்து என்னை வந்து முதல் மனைவின்னு சொல்லி என் வீட்டில் தாலி கட்டினான், அதுக்கு வந்து முதல் மனைவியாக போராடவோ அவன்கிட்ட சீமனம்சம் வாங்குறதுக்கோ எதுவுமே நான் முயற்சி பண்ணல. பழகின பழக்கத்தை நான் மறக்கலை. ஆனால் அதை மறக்கிறத மறந்துட்டு அவன் பணத்தையும் வாங்கி கூடுதலாக ஒரு 3 லட்ச ரூபா வாங்கிட்டான். இன்றைக்கி நான் கனடா போக முடியாமல் ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டு போயிருக்கேன். இந்த சங்கடத்தை வந்து நான் வந்து மருந்தாக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவனை கஷ்டப்பட்டு தான் முடியும். எனக்கு இதை விட்டால் வேறு நேரம் கிடையாது. இப்போ வந்துட்டு அவன் வந்து தனியாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டான். முன்னாடி அவன் பேரில் எந்த சொத்துமே கிடையாது. இப்போ அவன் பேரில் சொந்தமாக கடை இருக்குது. அந்த கடை மனோஜ் பேரில் தான் இருக்குது. இன்றைக்கி நான் வந்து செக் மோசடி கேஸை நான் கோர்ட்டில் ஃபைல் பண்ணாலும் எனக்கு ஆர்டர் போடுவாங்க. அந்த கடையை ஏனை விட்டினாலும் எனக்கு பணம் வந்துடும். இல்லைன்னா அவன் பணம் கொடுத்தாலும் செட்டில் ஆயிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது போக வந்துட்டு என்கிட்ட ப்ரோ நோட்டு தந்திருக்கான், அதுக்கு ஒரு 5 லட்சம் தரணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கேஸை போட போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே இதை கேட்ட அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, மனோஜ் ஓவராக தான் பண்ணிகிட்டு இருந்தான், நீ பண்ணு, உனக்கு என்ன சப்போர்ட் பண்ணணும் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ப்ரோ நோட்டுக்கு பணம் தரணும்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு லீக் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. இதை பார்த்தோன்னே மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் ஒன்றும் ஓடலை. ஏற்கனவே 7 லட்ச ரூபா தரேன்னு சொல்லிட்டு செக் மோசடி போட்டிருக்காங்க. இப்போ வேறு ப்ரோ நோட்டில் பணம் தரேன்னு சொல்லி போட்டிருக்காங்க. என்ன தான் நினச்சிட்ருக்கான் அந்த ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அட்ரஸுக்கு போகிறாங்க. உடனே ஜீவா கேட்குறாங்க, என் பணத்தை எப்போ தருவா அப்படிங்கிறாங்க. ஓன்ட்ட எங்கடி பணம் வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. ஐயா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினது மறந்துடும்னு நினைக்கிறேன், வந்து ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனை பாரு, என் அக்கௌண்ட்லேருந்து உனக்கு எவ்வளோ பணம் மாறி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை தான் அந்த அமௌண்ட்டாக போட்டிருக்கேன். இவ்வளோ பணம் என்கிட்ட வாங்கியிருக்கேன், இவ்வளோ பணத்தையும் வாங்கி என்கிட்ட தின்னுட்டு என்கிட்டையும் உண்மையாக இல்லாமல் நீ ஒருத்தருக்கிட்டே சுற்றிட்டு இருந்த, அதனால தான் வந்து நீ வேண்டாம்ட்டு நான் போனேன். ஆனால் நீ வந்து நான் ஏமாற்றிட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு என்கிட்ட அந்த பணத்தில் இருந்து எல்லாம் வாங்கிட்டேன்.
ம். சரி, நீ பண்ணது மாதிரி பண்ணிட்டேன், நான் பண்ணது மாதிரி பண்ணுறேன். நானும் நீ எந்த நாட்டில் பிறந்தியோ அதே நாட்டில் தானே பிறந்தேன். உனக்குள்ள வீம்பு எனக்கு இருக்கும்ல, பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. நீ பணம் எப்படி வாங்குதுன்னு பார்த்துருவோம் அப்படிங்கிறாரு மனோஜ் ஜீவாட்ட. உடனே ஜீவா சொல்கிறாங்க, நான் எப்படி வாங்குறேன்னு பாரு பொறுத்திருந்து அப்படிங்கிறாங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் இப்படி போயிட்டுருக்கு. அப்போ நேராக மனோஜ் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. கம்ப்ளைண்ட் பண்ணோன்னே போலீஸ் சொல்கிறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணவங்களுக்கு எந்த சோர்ஸுமே இல்லை, முதல்ல வந்து பணத்தை ஏமாற்றிட்டு போனாங்கன்னு கொடுத்தீங்க, நாங்கள் மீட்டு தந்தோம், இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு எந்த இதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து ஃபோன் அடித்து சொல்கிறாங்க ஜீவாவுக்கு, இந்த மாதிரி மனோஜ் பேசினா அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க பொழுது, அவங்க கம்ப்ளைண்ட் எடுக்கலை, என்ன லீகலாக பார்த்துக்காங்க, சிவில் கதை அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. அது போக 420 அவங்க தான் கொடுக்க முடியும், நீங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து என்னால் முடிஞ்சுன்னா ஏதாவது பண்ணு அப்படிங்கிறாங்க. நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. மனோஜுக்கு பணம் வாங்கி கொடுத்த ஸ்டேஷனுக்கே போகிறாங்க. சார் எனக்கு தெரியுதா அப்படிங்கிறாங்க. நீங்கள் அந்த கனடா பொண்ணு தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார், என்கிட்ட ப்ரோ நோட்டில் கையெழுத்து போட்டு பணம் வாங்கியிருக்காங்க, வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ அன்றைக்கி சொல்லவே இல்லையம்மா அப்படிங்கிறாங்க. அன்றைக்கி இந்த பேப்பர் என்கிட்ட இல்லை சார், அன்றைக்கி நிலமையில் வந்து நான் வந்து சீக்கிரம் கனடா போகணுமே நினச்சேன், என்னால் போக முடியல, காரணம் கையில் 5 காசு இல்லை, நான் கனடாவில் போய் பணம் கையில் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது, அங்கே எனக்கு பிஸ்னஸும் ஓடிட்டுருக்கு, கை முதல் கொஞ்சம் வேணும், இப்போ அங்கே பிஸ்னஸ் நான் போகாதனால கொஞ்சம் தேங்கி நிற்குது, அதனால் என்னோடய பணம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு தான் சார் நான் வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்கேன் அவருக்கு. சரி, இதையும் நான் செக் கேஸை வந்து நான் கோர்ட்டில் ஃபைல் பண்ணிட்டேன், இந்த புறநோட்டு கேஸ் சம்மந்தமாக வந்துட்டு கேட்க போனேன். அவர் வந்து உன்னால் முடிஞ்சதை பாருங்கிறாரு. என் வீட்டில் வந்துமே அவர் வந்து என்னை கொஸ்டின் பண்ணிட்டு போகிறாரு. அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து அவர் மேலே நடவடிக்கை எடுத்து எனக்கு பணத்தை வாங்கி தரணும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா ஒன்றும் இல்லை, பணத்தை வாங்கி தரனாலும் தரேன், இல்லையா வழக்கு போடனாலும் போடுவேன், எதனாலும் செஞ்சு தரேம்மா, அந்த பையனுக்கு நீ பணம் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு, வாங்கி கொடுத்தேன், இன்றைக்கி நீ பெட்டிஷனர், அன்றைக்கி அவன் பெட்டிஷனர், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. நேராக ஸ்டேஷன்லேருந்து போலீஸ் வந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன விஜயா கேட்குறாங்க, ஏங்க இங்கே பாருங்கங்க போலீஸ் வந்திருக்காங்க, இந்த முத்து ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு வந்துட்டான் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறேன், இப்போ நான் ஒரு பிரச்சனைக்கும் போகலப்பா அப்படிங்கிறாங்க. உடனே போலீஸ் சொல்கிறாங்க, அந்த பையனை நான் கூப்பிட்டு வரல, இங்கே மனோஜ் தான் பார்க்க வந்தோம் அப்படிங்கிறாங்க. ஓ, மனோஜ்கிட்ட பணம் எதுவும் வாங்க வந்தீங்களா, மனோஜ் உன்னை பார்க்க போலீஸ் வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே போலீஸ் சொல்கிறாங்க, நாங்கள் எதுக்கு கிட்ட பணம் வாங்கணும், நான் அவ்வளோ பெரிய அளவு அப்படிங்கிறாங்க. இல்லை என் பையன் பிஸ்னஸ் வச்சுருக்காரு அப்படிங்கிறாங்க. பிஸ்னஸ் வச்சா ஏன் ஒவ்வொருத்தரையும் ஏமாற்றிட்டுருக்காங்க, வேணுன படத்தை கொடுக்க மாட்டாரா அப்படிங்கிறாங்க. யார்ட்டையும் பணம் வாங்கலையே சார் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஸ்டேஷனில் போய் பேசிக்கலாம், நீங்கள் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, அது போக எங்களை மோசடி பண்ணிட்டாங்க பணம் தாரன்னு சொல்லிட்டு, கேட்க போனால் வந்து வேறு மாதிரி பேசுகிறாரு அப்படிங்கிறாங்க. அதனால் எதுனாலும் ஸ்டேஷன் வந்து பேசுங்க, அவங்க வீட்டிலேருந்து 2 பெரியவங்களை கூட்டி வாங்க அப்படிங்கிறாங்க. சார் நான் வந்து அந்த பொண்ணுக்கு பணம் கொடுக்க வேண்டியதே இல்லை ஜீவாவுக்கு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அந்த பொண்ணுக்கு வந்து எங்கள் அண்ணன் தான் பணம் கொடுத்து ஏமாந்துருக்கான் சார் அப்படிங்கிறாங்க. அவர் ஏமாந்த பணத்தை தான் வாங்கி கொடுத்துட்டேன் தம்பி அப்படிங்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் தம்பி, இதுக்கு எல்லாருக்குமே விட வந்து ஸ்டேஷனுக்கு வாங்க, நான் சொல்கிறேன், அந்த பொண்ணு அங்கே தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்துக்கு பயங்கர கடுப்பு. எப்பா பார்த்தீங்களாப்பா, பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு இவனும் பொண்டாட்டியும் வந்து நம்மளை ஏமாற்றிட்டு அலைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி அம்மாவும் முடிக்கிறாங்க, என்ன இந்த இவ்வளோ போய் சொல்லியிருக்கா அந்த குடும்பத்தில் கல்யாணம் முடிக்கிறதுக்கு, இதில் இது ஏதோ பணத்தை ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, டேய் நான் சிறுக சிறுக வேலை பார்த்து சேர்த்த பணத்தை என்ன எனக்கு கவர்மெண்ட்டில் நான் உழைச்சது கொடுத்த கூலியை அதை கொண்டு தொலைச்சிட்டேன், நான் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பேன், அந்த தொலைச்ச பொருளை வாங்கியிருக்க ஒரு வார்த்தை எப்போ வாங்கிட்டேன் வச்சுட்டேன்னு நீ சொன்னேன்னா என் மனசுக்கு எவ்வளோ ஆறுதலாக இருந்திருக்கும், எவ்வளோ தெம்பாக இருந்திருக்கும். இதை நினச்சி நான் எத்தனை நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன் தெரியுமா, உங்கள்கிட்ட சொன்னது கிடையாது. சரி இவன் வேலை இல்லாமல் இருக்கான் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் நீ ஒரு பிஸ்னஸ் பண்ணுற, இந்த நேரத்தில் அந்த பணத்தை தான்னு கேட்டிருக்குது மனிதாபிமானமாக இருக்காது அப்படின்னு தான் நினச்சேன். உனக்கு கொஞ்சம் கூட மனுஷத்தன்மை இல்லையா மனோஜ்? இந்த பணத்தை பற்றி எனக்கு சொல்லணும் வைக்கணும்னு எனக்கு தோணலையா? இன்றைக்கி வந்து இந்த போலீஸ்கார் வந்து சொல்லலைன்னா எங்களுக்கு இந்த விஷயமே தெரிஞ்சிருக்காத அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் எப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, உங்கள் பணத்தை வச்சு தான்ப்பா நான் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா கேட்குறாங்க, ஆமாம் மனோஜ், உங்கள் மாமா அனுப்பின பணம் அப்படின்னு நீ சொன்ன, அந்த ரோகிணி என்னென்னா எங்கள் அப்பா அனுப்பின பணம்னு சொல்லி அவள் சொன்னான். இப்போ என்னென்னா போலீஸ் வந்து உங்கள் அப்பா பணத்தை ஏமாந்தீங்களா, அதை வாங்கி தந்தோம்லான்னு சொல்லிட்டு போகிறாங்க, என்னடா கதை அப்படிங்கிறாங்க. எம்மா அவன்கிட்ட கேட்குற மாதிரி கேளுங்க, இவனை இன்னுமா நம்புறீங்கம்மா, உங்கள் பையன் வந்து ரொம்ப சூப்பரானவன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட சொல்ல வேண்டாம், அவன் மேலே உயிராக இருக்கீங்களா, உங்கள்கிட்டயே சொல்லலாம்ல அப்படிங்கிறாங்க. டேய் எதுவுமே சொல்லியாடா நீ என் ஆண்டி அப்படிங்கிற, நீலாம் என்கிட்ட எதுவுமே பேசிடாத சரியா, உங்கள் அப்பா பணம் கொடுத்தாரு வச்சாருன்னு சீனை போட்டேன், இப்போ கடைசியில் என் வீட்டுக்கார பணமாக இருக்குது, நான் உன்ட்ட எதுவும் பேச விரும்பல ரோகிணி சரியா, எதை பேசுகிறா இருந்தாலும் உங்கள் வீட்டிலேருந்து ஆட்கள் வரட்டும் அப்புறம் பேசிக்கிறேன்,
உங்கள் வீட்டில் யார் இங்கே லோக்கலில் இருக்காங்களோ வர சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே அத்தை எங்கள் வீட்டில் யாருமே இல்லை லோக்கலில், எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, எங்கள் அப்பா மட்டும் தானே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம பக்கத்துலேயே இருக்கோம், நம்மளை வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டாலே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுறாங்க. இதை பார்த்த மீனா, ஏம்மா நீங்கள் அழுறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நான் என் பேரனை நினச்சேன் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு தான் சரியாயிடுச்சு, நீங்கள் ஏன் கொலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ வந்துட்டு ரோகிணி சொல்கிறாங்க, அத்தை எங்களை மன்னிச்சிருங்க வச்சுருங்க அப்படிங்கிறாங்க. தயவுசெய்து நான் அத்தைன்னு கூப்பிடாதம்மா, உங்கள் அப்பாவோ உங்கள் வீட்டிலேருந்து யாரோ வரட்டும், உனக்கு செய்ய வேண்டியதை செய்ய சொல்லு. அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக இருந்தாலும் சரி தான், இல்லை இங்கேயே இருந்தாலும் சரி தான், அதுக்கப்புறம் ஒன்றும் பேச வரும்ல, இப்போ என் வீட்டுக்கார பணத்துக்கு என்னன்னு சொல்லி பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து கேட்குறாங்க, பார்த்தியாடா மனோஜ், உனக்காகவே அம்மா சப்போர்ட் பண்ணிகிட்ருப்பாங்க, இன்றைக்கி வந்துட்டு எங்கள் அம்மா கேட்குறாங்கன்னா உன் மேலே தப்பு இருக்குடா, அதை புரிஞ்சுக்கோ. இது வந்து அப்பாவோட உழைப்பு, இதை வந்து நீ சுரண்டன்னு நினைக்காத. இப்போ நான் உன்ட்ட ஏதாவது பேசுகிறேன்னா எங்கள் அண்ணங்கிற உரிமையில் பேசியிருப்பேன், நீ வேலைக்கு போகணுன்னு சொல்லி எனக்கு ஏதாவது பேசியிருப்பேன், ஜோம்பேறி கிம்பேரின்னு பேசியிருப்பேன். சரியா? என் மேலே கோவம் வச்சா என் மேலே காட்டு, அப்பா மேலே காட்டாத. ஏன்னா அப்பாவோட சொந்த உழைப்புடா, அதை அப்பாட்ட கொடுத்தா அப்பா மன நிறைவாக இருப்பார்டா. அந்த பணத்தை வச்சு அப்பா என்ன செய்ய போகிறாங்க, இப்போ சொல்லு, உன்கிட்ட தான் தரப்போகிறாங்க. ஆனால் நீ வந்து அப்பாட்ட சொல்லியிருக்கணும். நீ எந்த விஷயத்தையும் சொல்லலை, இந்த விஷயத்தை எப்படி சொல்லுவேன் அப்படின்னுட்டு இருக்காங்க முத்து மனோஜ்கிட்ட. மனோஜ் திருன்னு முடிச்சுட்டு இருக்கும்போது ஸ்ருதி கேட்குறாங்க, ஏன் மனோஜ் இப்படி பண்ணீங்க? அங்கிள் வந்து இவ்வளோ காலமாக வேலை பார்த்த பணத்தை கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க, அதை அவர் கடைசி காலத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பணம், அதை நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு, அதை நீங்கள் வந்து அவர்கிட்ட சொல்லி மாமாட்ட சொல்லிட்டு நீங்கள் பயன்படுத்த வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி இதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே ரவி சொல்கிறார், நீ எப்படி பேசுவ மனோஜ், எனக்குள்ள பங்கும் பணமும் இருக்குல்ல, எங்கள் அப்பா சொத்தில் எனக்கும் பங்கு உண்டு, எங்கள் அப்பா வாங்கின பணம் அது, இது 3 பங்கில் உள்ள சொத்தை நீ வந்து ஒரு ஆள் வாங்கியிருக்க, அதை வந்து வாங்கிட்டு காணலை, ஒரு பொண்ணு கொண்டு போயிட்டா அப்படின்ட்டு இருக்க, அதுக்கப்புறம் அதை வாங்கியிருக்க, அதை நீ சொல்லவே இல்லை. நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், எங்கள் மாமா பணம் அந்த பணம் இந்த பணம்னு சொல்லியிருக்கேன். ஏய் எங்கள் அப்பா விட்டு பணம்டா, எங்கள் அப்பா விட்டு பணத்தை நீ எப்படி நீ வந்து மாமா விட்டு பணம்னு சொல்லுவ? உன்ன மாதிரி நான் இருக்க மாட்டேன், அந்த பணத்தை நானும் புத்தகம் வாங்க மாட்டோம், சரியா? எங்கள் அப்பா அக்கௌண்ட்டில் தான் வச்சுருந்துருப்போம். நீ ஏதோ பிஸ்னஸ் பண்ண போகிறான்னு சொல்லி ஒரு சோம்பேறித்தனமாக வாங்கி வீணாக தான் வச்சுருப்பேன். இப்போ கூட பிஸ்னஸ் பண்ணியிருக்க, பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சு போறியா வைக்கியா? எதுவுமே கிடையாது, சும்மா ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறேன்னு ஊர் மப்புக்கு பண்ணுறேன், இந்த வீட்டில் இதுக்கு பேசிகிட்டு இருக்க, தூமுருக்கு பேசிகிட்டு இருக்க. ஆனால் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும் நீ தொழிலில் ஜெயிக்கலையான்னு சொல்லிட்டு. இந்த நிலைமையில் இன்றைக்கி தான் தெரிஞ்சிருக்கு, அதுவும் போலீஸோட போய் தான் தெரிஞ்சிருக்கு உன் லட்சணம் அப்படி இருக்குது. நீ பொதுவாகவே அடுத்தவங்களுடைய சொத்துக்கும் பொருளுக்கும் ஆசைப்படுவ, சின்ன வயசில் தான் இப்படி இருக்க, பெருசானோன்னா மாறி இருப்ப அப்படின்னு நினச்சேன். நீ மாறவே மாட்டேன் மனோஜ், உன் பிறவி குணமே அதுதான். நீ செஞ்ச தப்புக்கு முத்து வந்து ஜெயிலில் போயிருந்தான், அப்போ கூட நீ திருந்தலை பற்றி, அதான் ரொம்ப வேதனையாக இருக்குது. உன்னால் அவன் லைஃபையே வீண் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறாங்க. டேய் ரவி அதை விடுறா அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து, இதை நான் சொல்லி காட்டணும் கண்டிப்பாக, அவன் ஒய்ஃபுக்கும் தெரியணும்ல அப்படின்ட்டு இருக்காங்க. டேய் இதை மறைக்க சொன்னதே ரோஹிணி தாண்டா அப்படிங்கிறாரு மனோஜ். என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. அண்ணியாக சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாடா உங்கள் அண்ணி தான் சொன்னான், நீங்கள் வந்து பணத்தை வீட்டில் கொண்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் அப்பா வந்து 3 பசங்கள்ட்டையும் பிரித்து கொடுத்துருவாங்க, உங்களுக்கு பணம் தரமாட்டாங்க, இல்லை பணத்தையே பிரித்து கொடுக்கணும் அவங்க வச்சுட்டு தராட்டா என்ன செய்வீங்க, அதனால் சொல்லாதாங்கன்னு சொன்னான், அதான் நான் சொல்லலை அப்படிங்கிறாங்க. டேய் அண்ணி வந்து அடுத்த வயிற்றில் பிறந்தவங்கடா, நம்மளாம் ஒரே வயிற்றில் பிறந்தவங்க, நம்ம அப்பாவுக்கோ நம்ம அம்மாவுக்கோ நம்ம வந்து எதிராக இருந்தோம் நல்லா இருக்க மாட்டா அப்படிங்கிறாங்க. டேய் அந்த பணத்தை கொடுக்க தான்டா போகிறேன் அப்படிங்கிறாங்க. டேய் நீனாவது இந்த 28 லட்ச ரூபாயை கொடுக்குறதாவது ஒரு காலம் நடக்க போகிறது கிடையாது, சரியா? பணம் வந்து எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. என்கிட்ட பணம் இல்லைடா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா எல்லாருமே ஒரு மாதிரி நிற்கிறாங்க. இது எல்லாமே பேசுறது எல்லாமே ரோஹிணி அம்மாவை கேட்கு, இப்படி ரோஹிணி இருந்திருக்காளா, இப்படி மனோஜ் இருந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இந்த வீட்டில் ஒரு கூட்டு குடும்பமாக இருக்காங்க, அவங்க அப்பா உழைப்பை வந்து வாங்கியிருக்கிறாங்க திருப்பி, அதை கூட இவங்க சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே ரொம்ப வேதனையாக இருக்குது. அப்போ கிறிஸ் வர, அத்தை வாங்க நம்ம விளாடலாம் அப்படிங்கிறாங்க. ஏய் துறப்படா, இப்போ இருக்க நிலமை தெரியாமல் அப்படின்னு சொல்லி விஜயா பேசிகிட்டு இருக்காங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அத்தை சின்ன பையன் அவனுக்கு என்ன தெரியும், நீங்கள் அவன்கிட்ட கோவப்பட்டுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஒழுங்காக போயிருங்க, 2 பேரையும் பேர் சொல்லு, சரியா? நீ ஓவராக பண்ணிகிட்டு இருக்காது இங்கே இருக்க கோவத்தில் அப்படிங்கிறாங்க. அத்தை ரோஹிணியும் மனோஜும் வந்து வீட்டு பணத்தை வந்துட்டு அவங்க பணம்னு சொல்லி பயன்படுத்துவாங்க, அதை கேட்க உங்களுக்கு வக்கில்லை. என்னையும் வந்து சின்ன பையனையும் பேசுறதுக்கு நீங்கள் ஈஸியாக பேசிடுறீங்க, ஏன்னா எங்களுக்கு கேட்க ஆள் கிடையாது, நாங்கள் ஏழலா அத்தை, அதனால் வந்து எங்கள் சம்பவம் வந்து அம்பலம் ஏறாது. நீங்கள் வந்து பணக்காரங்களுக்கு ஆதரவாக தானே இருப்பீங்க, அந்த பணக்காரங்க இப்போ போய் சொல்லியிருக்காங்களே, இதை என்ன எப்படி கேட்க போகிறீங்க, இதை எப்படி மேனேஜ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, எப்பா இந்த கதைலாம் பிறகு பேசிவிடும்பா அப்படிங்கிறாங்க. எதடா பிறகு பேசணும் அப்படிங்கிறாரு முத்து. டேய் நீ வேண்டாதே செய்யாதா, எப்பா நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு முத்து நினைப்பான்பா
அதனால் உங்கள்கிட்ட இல்லாதவங்களெல்லாம் சொல்லுவான் அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ், என்றைக்குமே முத்து அப்படி சொன்னதில்லை. உன்னை வந்து சோம்பேறித்தனமாக இருக்கான்னு சொன்னாலும் கூட என்கிட்ட வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதாவது பிஸ்னஸ் பண்ணதுக்கு ஏதாவது வழி இருந்தால் பண்ணி கொடுங்கப்பா, பாவம்பா, ஏதாவது பண்ணி பொழைச்சிக்கிட்டும், அவன் கல்யாணம் முடிச்சிட்டான், அவன் ஒய்ஃப் வேலைக்கு போகுது, அந்த ஒய்ஃபோட உழைப்பில் அவன் சாப்பிட்டுட்ருக்கான், அது நாளைக்கு அவங்களுக்குள்ளே வேறுபாடு வந்துடக்கூடாதுப்பா, குழந்தை குட்டி ஆனால் கஷ்டமாக போயிடும், அதனால் ஏதாவது ஒரு வேலையை உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துலையும் கேளுங்கப்பா, நானும் கேட்குறேன், நான் அந்தளவுக்கு படிக்கலைங்கிறதுனால எனக்கு யார்கிட்ட கேட்கணுன்னு தெரியலப்பா அப்படி ஒன்றுலாம் சொல்லியிருக்கான். அதுபோக நானும் உனக்கு பிஸ்னஸ் பண்ணதுக்கு பணம் ரெடி கொடுக்கறதுக்கு அலைஞ்சிருக்கேன். ஆனால் இந்த கேப்பில் தான் வந்து நீ எங்கள் மாமா பணம் அனுப்பியிருக்காரு, நான் பண்ண போகிறேன்னே, அப்பவும் நான் சந்தோஷம் தான் பட்டேன். சரியா? ஆனால் என்ன, என் பணம் வந்திருக்குல்ல, வந்திருக்கு, எப்போ வந்திருக்கு, இந்த பணத்தை நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன்ப்பா, என்னப்பா நான் தாரேன் தரலை, அது 2வது வரம்பா, உங்கள் பிஸ்னஸ்லாம் பண்ணி ஜெயிக்க போகிறம்பான்னு சொல்லியிருந்தேன்னா உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். எனக்கும் ஒரு ஆண்மைத்தன்மையில என் பையன் இருக்கான்னு நினச்சிருப்பேன். ஆனால் வந்து இதை மறைச்சி, உண்மைத்தன்மையை மறைச்சி, இன்றைக்கி நீ அதை சுயநலமாக பயன்படுத்தும் போது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சு பிடிச்சி உட்கார்றாரு. உடனே முத்து சொல்கிறாரு, அப்பாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சோ மனோஜ் உடனே வெளுத்து அப்படிங்கிறாங்க. உடனே முத்து ஒன்றும் இல்லை, தண்ணி மட்டும் கொண்டு சொல்லு அப்படிங்கிறாங்க. மீனா ஓடி போய் தண்ணி கொண்டு வராங்க, தண்ணியை குடிக்கிறாங்க. அம்மா நீங்கள் இதை பற்றியே கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இப்படி பண்ணியிருக்காங்க, இப்போ இன்னொரு பொண்ணு இவன் பணம் தரணும்னு சொல்லி ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா, எது என்னமோ ஒன்றுமே தெரில அப்படிங்கிறாங்க. உடனேப்பா நான் யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டியதில்லை, அந்த பிள்ளை தான் எனக்கு பணம் தர வேண்டியது தந்துடுச்சு அப்படிங்கிறாங்க. எந்த பிள்ளை அப்படிங்கிறாங்க. என்னை ஏமாற்றி போனோம், அந்த பிள்ளை தான் கேஸ் கொடுத்துருக்கு வச்சுருக்கு அப்படிங்கிறாங்க. அதான் போலீஸை சொன்னார், வாங்க எல்லோரும் ஸ்டேஷனுக்கு போவோம் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்லிட்டாரு, இப்போ உனக்கே உடம்பு சரியில்லைப்பா, ஹாஸ்பிட்டல் போவோம்பா அப்படிங்கிறாங்க. இல்லைடா, எனக்கு அதை நினச்சி தான் ரொம்ப இதாக இருக்குது, குடும்ப பேர் வந்து ஸ்டேஷனில் அசிங்கமான நல்லா இருக்காதுடா அப்படி இப்படின்ட்டுருக்காங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, எங்கே நீங்கள் அங்கே வர வேண்டாம், இங்கே இருங்க, முத்து தான் இருக்கான்ல, அவன் வக்கீலை கூப்பிட்டு போயிட்டு வருவான் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இந்த மாதிரி விஷயத்துக்கு முத்து இருக்காமலாங்கிற, பிள்ளை இருக்கானான்னு கேட்டால் நான் பிள்ளை கிடையாதுங்கிற, இன்றைக்கி பாரு இக்கட்டான சூழ்நிலையில் முத்து தான் எந்த கதைகளாலும் நிற்பான், ஸ்டேஷனுக்கு நீ சொல்ல மாதிரி வக்கீலை கூப்பிட்டு வருவான், அவனுக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு வந்து கதையை மேனேஜ் பண்ணுவான், எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே தலைவருக்கு ஃபோன் அடிக்கார் முத்து, தலைவர் அந்த மாதிரி ஆயிடுச்சு, எங்கள் அண்ணன் மேலே ஒரு பொண்ணு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. தம்பி பொம்பளை பிள்ளை கதை பெருங்கதெல்லாம் அப்படிங்கிறாங்க. சார் அந்த கதையில் கொடுக்கல, எங்கள் அண்ணன் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் எங்கள் அண்ணாச்சி கொடுக்க வேண்டியது இல்லைங்கிறாரு அப்படிங்கிறாங்க. அப்படியே தம்பி, சரி தம்பி நான் ஸ்டேஷனுக்கு வரேன், நீங்கள் வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. இருந்த எல்லாருமே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஸ்டேஷனுக்கு போனோன்னே தலைவர் வணக்கம் அப்படிங்கிறாங்க. வணக்கம் அப்படிங்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் அவர் தான் இருக்காரா அப்படிங்கிறாங்க. மாரிமுத்தா இருக்காரா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார் அப்படிங்கிறாங்க. பேசுகிறாங்க. சார் நீ தெரியுதா அப்படிங்கிறாங்க. சார் தலைவர் உங்களை தெரியாமையா அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த மனோஜ் பெண் வர சொன்னீங்களா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சார் அந்த பொண்ணு நான் பார்த்தீங்களா ஜீவன், அந்த பொண்ணு வந்து பணம் கொடுத்துருக்கு, அவர் வந்து தரலைன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்க. அப்படியே அம்மா உங்களுக்காக தரணும் அப்படின்ட்டு இருக்காங்க. முத்து பார்க்குறாரு. ஜீவா பார்த்து மேடம் நீங்கள் என்ன இங்கே நிற்கிங்க அப்படிங்கிறாங்க. முத்து எனக்கு அந்த மனோஜ் பணம் தரணும் முத்து அப்படிங்கிறாங்க. அது எங்கள் அண்ணன் மேடம் அப்படிங்கிறாங்க. என்ன முத்து சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் மேடம் எங்கள் அண்ணன் அப்படிங்கிறாங்க. முத்து உண்மையிலே உங்கள் அண்ணன் எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. மேடம் நீ உங்களுக்காக தரணும் அப்படிங்கிறாங்க. டேய் அது எங்கள் கனடா மேடம்டா, ஒழுங்காக பணத்தை கொடுறா அப்படிங்கிறாங்க. உடனே டேய் அவளாம் கனடா கிடையாடா, அங்கே லோக்கலில் தாண்டா இருந்தா, என் பணத்தை ஏமாற்றி போனது இவ தாண்டா 27 லட்ச ரூபாயா அப்படிங்கிறாங்க. மனோஜ் உங்கள் பணத்தை நான் தந்துட்டேன், அதுக்கு நீங்கள் வட்டி முதலமாக சேர்த்து 30 லட்ச ரூபாயை வாங்கிட்டீங்க அப்படிங்கிறாங்க. என்ன மேடம் 27 லட்ச ரூபாய்க்கு 30 லட்ச ரூபா வாங்கிட்டானா அப்படிங்கிறாங்க. ஆமாம் முத்து, நான் வந்துட்டு இதே ஸ்டேஷனில் தான், இதே இன்ஸ்பெக்டர் தான் வாங்கி கொடுத்தாரு, வேணா இன்ஸ்பெக்டர் கேளுங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் தம்பி 27 லட்ச ரூபா இந்த பொண்ணுகிட்ட கொடுத்தேன் ஏமாந்துட்டேன்னு சொல்லிட்டு பெட்டிஷன் கொடுத்துருந்தாரு. அந்த பொண்ணை பார்த்தாச்சுன்னு சொல்லி பார்லர்லேருந்து கூட்டி வந்திருந்தாங்க. ஆமாம் சார் நான் தான் பார்லர் கொண்டு ட்ராப் பண்ணேன், அந்த மேடம் தான் போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த மேடம் தான் எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. ஆமாம் முத்து நீ தான் சாட்சி கையெழுத்து போட்டிருக்கிய அப்படிங்கிற. ரைட்ரு ஆமாம் நான் கூட போட்டிருக்கேன் அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி முத்து முடிக்கிறாங்க. ஆகா இவன் தான் சாட்சி போட்டிருக்கான், அப்போவுமே தெரிஞ்சிருந்தேன் பணத்தை வாங்கியிருக்கானா, இப்போவுமே வாங்கியிருப்பானா, இப்போவுமே தெரிஞ்ச பிறகு இப்போ வந்து கடையாயிருச்சுன்னு கடையான அப்புறம் எப்படி கேட்க போகிறாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. உடனே மனோஜ்கிட்ட சொல்கிறாரு, இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, நான் வாங்கி தந்தேன், அதை பிரயோஜனமாக பயன்படுத்தி இந்த பொண்ணுக்கிட்ட கடன் வாங்கி தான் அதை கொடுத்து அப்பவுமே மேனேஜ் பண்ணியிருக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. சார் நான் தான் வாங்கவே இல்லையே அப்படிங்கிறாங்க. சார் இவர் ஒரு செக்கு கொடுத்துருக்காரு, அது செக் கேஸ் போட்டிருக்கேன், இந்த புறன் நோட்டை வந்து கோர்ட்டில் போடனாலும் இருக்கேன், இதிலே செட்டில்மெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் நான் வந்து எந்த ப்ராசஸுக்கும் போக போகிறதில்ல, பணத்தை ஒழுங்காக தர சொல்லுங்கள், இல்லைனா இதுக்கும் கோர்ட்டுக்கு போவேன், இவங்க மேலே கிரிமினல் மோசடி பண்ணுறான்னு சொல்லி இதே சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணி எஃப்ஐஆர் ஆகும் சார் அப்படிங்கிறாங்க. உடனே சாருங்க பாருங்கள் இந்த பொண்ணு ரொம்ப விவரமாக பேசுது, நீங்கள் அன்றைக்கி விவரமாக பேசி உங்கள் பணத்தை கேட்டீங்க, இப்போ உங்கள் பணத்தை வாங்கிட்டு இப்போ அந்த பணத்தை தரலாம் என்ன செய்ய முடியும், ஒன்று அவங்க பணத்தை கொடுங்க, இல்லைன்னா வழக்கு போகிறேன் உள்ளே போங்க, கோர்ட்டில் உங்கள் கதையை பார்த்துக்கிடுங்க, எனக்கு இதே சொல்லியாக இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது, உங்கள் கதையை பார்த்துட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. சார் அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து அவனுக்கு சார்பாக பேசுனீங்க, மனோஜுக்கு சார்பாக பேசுனீங்க, இன்றைக்கி வந்து ஏன் சார்பாக பேசுங்க சார் அப்படிங்கிறேன். சட்டப்படி தான் பேச முடியும், நீ கொடுத்த கம்ப்ளைண்ட்டு கரெக்டு, என்ன அவன் கையெழுத்து இருக்குது, சாட்சி கையெழுத்து இருக்குது,
என்ன நீ வந்து கோர்ட்டு கேஸ் போட்டாலும் நிற்கும், நான் 420 போடணும்னாலும் போடுறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறாங்க. இதை பார்த்தா மனோஜ் அலறாருப்பா, எப்படியாவது இதை முடிச்சு விடுங்கப்பா, அந்த பொண்ணுகிட்ட பேசுங்கப்பா, நான் பணம் கொடுக்க வேண்டியதே இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே அமைதியாக இருக்கார் அண்ணாமலை. உடனே முத்து சொல்கிறார், மேடம் இது என்ன மேடம் கதை அப்படிங்கிறாங்க. முத்துங்க பாருங்கள், என்கிட்ட வந்து இந்த டேட்டில் வந்து இவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்காங்க பாருங்கன்னு சொல்லி செல்லை காட்டுறாங்க. செல்லை காமிக்கும் போது வரிசையாக அமௌண்ட் இருக்குது. உடனே இதெல்லாம் சேர்த்து தான் வந்து இது கையெழுத்து போட்டு தந்தார், நான் தரணுமேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. டேய், நான் லவ் பண்ணும்போது லவ்வர்னு சொல்லிட்டு தானே வாங்கினேன், கடனை வாங்கலடா அப்படிங்கிறாங்க. நான் வந்து லவ்வர் இந்த பணம்லாம் கொடுக்கும்போது நான் லவ்வராக இல்லை, அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு ஏற்ற ஜோடி நீங்கள் தான் சொல்லிட்டு நீங்கள் வந்து ஏன்டா தான் பேசுனீங்க, நான் உங்களை விரும்புகிறேன் வைக்கிறேன்னு சொல்லவே இல்லை. அதுபோக என்கிட்ட நல்ல பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னை புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணீங்க. என் பணம் ஒன்றுமே இல்லாமல் போனோன்னா என்னை கலத்தி விட நினச்சிங்க. அப்போ தான் உங்கள் அப்பா பணம் இருந்துச்சு, இதோட செட்டில் ஆயிடுவோம், உனக்கு அறிவு இருக்குது, நம்ம எப்படினாலும் பொழைச்சிக்கலான்னு சொல்லி கூப்பிட வந்தீங்க. இவ்வளவு இழிவான புத்தியில் இருக்க இவரை கூட நம்ம ஏன் வாழணும், நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துக்கிட்டோம், நம்ம பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். சரிங்களா, எந்த முயற்சியுமே நீங்கள் பண்ணலை. என் கூட பழகும்போது எல்லாமே வந்து நான் தான் ஒய்ஃபுன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்குள்ளே நீங்கள் என்ன செஞ்சீங்க, தாலியை கட்டினீங்க. அது கூட நான் உங்கள் மனைவின்னு சொல்லி இன்றைக்கி வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் போராடலை. அந்த ஃபோட்டோ கூட என்கிட்ட இருக்குது, என் ஃப்ரெண்டு ஃபோட்டோ எடுத்த ஃபோட்டோ இருக்குது, காமிக்கிட்டா அப்படிங்கிறாங்க. அந்த ஃபோட்டோவெலாம் காமிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே ரோகிணி திருதுன்னு முடிக்காங்க. ஆகா, இவன் வந்து ஜீவா கழுத்து தாலியை கட்டியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முடிக்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, டேய் என்னடா சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் முத்துங்க பாருங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. முத்துக்குமே ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. எல்லாருமே ஸ்டேஷனில் பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிறாங்க. இன்ஸ்பெக்டர் சொல்கிறார், மனோஜ் இந்த பொண்ணு நீங்கள் கல்யாணம் முடிச்சுட்டு நீங்கள் டைவர்ஸ் சட்டப்படி வாங்காமல் அந்த பொண்ணை முடிச்சிருக்கீங்க, இதே எவ்வளோ பெரிய குற்றம் தெரியுமா, அந்த பொண்ணுக்கு நீங்கள் மெயின்டெனன்ஸ் கொடுக்க வேண்டியது வரும், என்னெல்லாம் வரும் தெரியுமா அப்படி அப்படிங்கிறாங்க. இப்போ மனோஜுக்கு என்ன செய்யனே தெரில, திருன்னு முழிக்காரு. உடனே என்ன சொல்கிறார், சார் நான் அப்படி பண்ணல வைக்கல அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த ஃபோட்டோவில் இருக்குது யார் அப்படின்னு கேட்க, நான் தான் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, ஜீவா ஃப்ரெண்டு, நான் தான் ஃபோட்டோ பிடிச்சேன் சார், ஒரிஜினலெல்லாம் உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு நீங்களே கூட ஆய்வு பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறாங்க. மனோஜ் திருதுன்னு முடிக்காங்க. ரோனியாவை வந்து எப்படியோ செட் பண்ணி ஃபோட்டோ வச்சுருக்கா அப்படி அப்படிங்கிறாங்க. மனோஜ் இதெல்லாம் போய் சொல்லாதான், நிப்பாட்டுங்க, வாயை மூடுங்க அப்படிங்கிறாங்க ரோகிணி. உடனே நீ தான் நடி ஏமாற்றிருக்கேன் புருஷனை, அதனால தான் அவர் நீ வேண்டான்ட்டு போயிட்டார் அப்படிங்கிறாங்க. அவர் நீ வேண்டான்னு போகல, இவர் நல்ல புத்தி இல்லை, இவர் எனக்கு வேண்டான்னு நான் தான் தூக்கி எறிஞ்சேன், சரியா, எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, மேடம் ஒரு வகையில் உங்களுக்கு நான் நன்றி சொல்லுவேன், ஏன்னா நீங்கள் இந்த நேரத்தில் கம்ப்ளைண்ட் பண்ண போய் தான் எங்களுக்கு இந்த உண்மை வந்து வீட்டுக்கு தெரிஞ்சிருக்கு. இல்லை அப்படின்னா இந்த விஷயம் எங்கள் குடும்பத்துக்கு தெரியாமே போயிருக்கும். எங்கள் வீட்டில் உள்ள உத்தமர் வந்து அவரே மாமனார் பணம் அனுப்புனார் வச்சாருன்னு சொல்லி பில்டப் பண்ணி தொழில் பண்ணுதுன்ட்டு போயிருப்பாங்க. இந்த ரோகிணி மேடமும் எங்கள் அப்பா பணம்னு சொல்லிட்டு ரொம்ப தோரணையாக வீட்டில் பேசிகிட்டு இருந்தாங்க, அந்த நிலையே உருவாகிருக்கும். இன்றைக்கி எங்கள் அப்பா பணம் அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்திங்களா, ரொம்ப நன்றி மேடம். அதுலேயுமே எங்கள் அப்பா பணத்துக்கு ஏதாவது வருமானம் வர்ற மாதிரி அவனும் தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த தொழிலை வந்து எங்கள் அப்பாட்ட போய் வாங்கி கொடுத்துட்டு போகிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. நான் என்கிட்ட தரணும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை அப்படி அமைதியாக இருக்காங்க. பாருங்கப்பா என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கான் பாருங்கப்பா, நான் வந்து நான் தொழில் பண்ணக்கூடாதுன்னு முத்து நினைக்கிறேன் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. அண்ணாமலை ஒரு மாதிரி இருக்காங்க. உடனே பெரிய நீங்கள் உட்காருங்க அப்படிங்கிறாங்க. சேரில் உட்காருறாங்க. சார் எங்கள் அப்பாவுக்கு உடம்புக்கு முடியல, தான் ஒரு மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை மனோஜ் சார், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துருங்க, ஏன்னா கொடுத்துட்டு நீங்கள் வந்து கேபஸ் வாபஸ் வாங்கிட்டு போங்க. அவங்க உங்களுக்கு மேலே 2 1க்கு 2 3 கேஸாக கொடுத்தாங்கன்னா நீங்கள் கஷ்டம் தான் படுவீங்க அப்படின்னுட்டுருக்காங்க. என்ன செய்யணும் அவங்க மனோஜுக்கு தெரில. அந்த ஆளை உட்கார்றாரு. ரோகிணிட்ட சொல்கிறாங்க, ரோகிணி நான் அவளுக்கு தாலிலாம் கட்டல வைக்கல அப்படிங்கிறாங்க. மனோஜ் அவளை நீங்கள் தாலியே கட்டியிருந்தாலும் அவங்க கூட வாழலை, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அப்போனா போயிட்டு போகிறா. இப்போ அவளுக்கு பணம் கொடுக்கணும், நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறேன். 2,4 லட்ச ரூபா தான் இருக்குது, 2,4 லட்ச ரூபா தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. 2,4 லட்ச ரூபா கொடுத்தா வாங்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முடிச்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் முத்துக்கு சரியான கடுப்பாக இருக்குது. நம்ம அப்பா பணத்தை ஏமாற்றி இப்படி பண்ணியிருக்கான் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க, எங்கள் மாமா இருக்காங்க, மாமா எடுக்கிற முடிவு மாமா எடுத்து போவாங்க, கூட்டு குடும்பத்தில் நீங்கள் ஏதாவது முடிவு எடுக்காதாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது மீனா, அந்த ஏசியை வந்து சுருதி அம்மா அனுப்புனாங்க, அதுக்கு நான் அப்பாவுக்கு அவமானமாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அனுப்புனேன், அன்னைக்கு நிலைமையில் எல்லோரும் என்ன குறை சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நீங்கள் செஞ்ச விஷயம் கரெக்டு, அன்றைக்கி சொல்லாமல் செஞ்சதுனால தான் எல்லோரும் வருத்தப்பட்டாங்க. இன்றைக்கி எந்த முடிவுமே நீங்கள் எடுக்காதீங்க, மாமா இருக்காங்க, அத்தை இருக்காங்க, போலீஸ் இருக்காங்க, ஜீவா இருக்காங்க, மனோஜ் ரோகிணி இருக்காங்க, அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜ் சொல்கிறாரு, நீ 2 கேஸுமே வாபஸ் வாங்கிடு, நான் துட்டு தந்துடுறேன், எனக்கு டைம் கொடு அப்படிங்கிறாங்க. உடனே ஜீவா சொல்கிறாங்க, நீ நம்பதுக்கு நான் தயாராக இல்லை, என்ன சரியா, நம்ம நான் தயாராக இல்லை அப்படின்னுட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க.
உடனே முத்துட்டு போகிறாரு. முத்து எப்படியாவது பேசிட்டு அந்த கனடா மேடம் கனடா மேடான்னு பேசுகிற, உங்கள்கிட்ட நல்லா பேசுவாங்க, நீ பேசி ஒழுங்கு பண்ணி விடு அப்படிங்கிறாங்க. டேய் எங்கள் அப்பா பணத்தை ஏமாற்றி எல்லாம் பண்ணிவிட்டு நீ இப்போ பேசுங்க, அந்த மேடம் என்கிட்ட நல்லா தான் பழகியிருக்காங்க, உன்கிட்ட வந்து நீ பண்ணதுக்கு தான் 2 போயிருக்காங்க. நான் கூட ஒரு பொண்ணு வந்து உன்னை ஏமாற்றிட்டு போயிட்டு அந்த பொண்ணு ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருக்கேன். ஆனால் வந்து நீ பண்ணதுனால கடுப்பாகி தான் அது போயிருக்கு. சரி, அதுக்கு நீ சும்மா விடல, பணத்தை வாங்கிட்டு வட்டிக்கு வாங்கியிருக்க 3 லட்ச ரூபா. அதை வாங்கிட்டு நீ தொழில் பண்ண விளாண்டுட்டு இருக்க பிறகு எப்படி முடியும்? அந்த பொண்ணு அந்த பணத்தை வாங்கிறதுக்காக நினைக்கும்ல, அது பண்ணது கரெக்டு தான் நினைக்க வேண்டியது வருது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, டேய் அடுத்தவங்க பணத்துக்கு ஏன்டா ஆசைப்படுற? நம்ம 27 லட்ச ரூபா வந்துச்சுல, சரி அப்பா பணம் வச்சுட்டு போ, இந்த 3 லட்ச ரூபா ஏன் வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி தாம்பா வட்டிக்கு மருமாங்க சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அதானே வீட்டம்மா சொல்லாமல் இருப்பாங்களா நினச்சேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து, உங்கள் வேலையை பாருங்கள், நான் அங்கிள்கிட்ட பேசிக்கணும், போலீஸ்கிட்ட பேசிக்கணும் அப்படிங்கிறாங்க. சரிப்பா நான் வெளில நினைக்கிறேன், அவங்களே பேசிக்கிட்டு நீ வாப்பா அப்படிங்கிறாங்க. எப்பப்பா நீங்கள் இருங்கப்பா, பெற்றவங்க இருக்கணும்னு சொல்லுதாங்களாப்பா அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவால் ஒன்றும் பேச முடியாமல் இருக்காங்க. விஜயாவை பார்க்குறாங்க முத்து, என்னம்மா நான் ஒரு வாட்டி ஸ்டேஷனுக்கு போனாலே அது சுத்த இது சுத்தம்னு சொல்லுவீங்க, உங்கள் பையனை வந்து 3 கேஸ் அந்த பிள்ளை போட்டு வச்சுருக்கான், இன்னும் கோர்ட்டுக்கு நாடு அலையணும், நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறாங்க. உன்னை ஏங்க ஏதாவது பண்ணி மனோஜை காப்பாற்றுங்க அப்படின்னு பேசுகிறாங்க. விஜயா நீ பண்ண பாடு தான் அவன் வந்து நிற்கான், நீ அவனை காத்துக்கிட்டே இருக்க, இன்னும் என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியலை, சரியா? இப்போ இதுக்கு ஏதாவது தீர்வு பண்ணணும்னு என்ன சின்ன எனக்கே தெரியல, வேறு ஏதாவது கதைன்னா நான் கூட இப்படி செய்யலான்னு யோசிப்பேன், இந்த மாதிரி கதையில் நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருக்காங்க. உடனே முத்து சொல்கிறார், எப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த மேடம் எனக்கு தெரிஞ்ச மேடம் தான், அந்த மேடத்தை பேசுகிறேன்னு சொல்லிட்டு, மேடம் வணக்கம், எப்படி நீங்கள் வந்துட்டு 27 லட்ச ரூபா வாங்கினீங்க, எப்படி கொடுத்தீங்கன்னு வரணும் எனக்கு தெரியாது, ஆனால் வந்துட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு வருத்தம் இருக்குது, அது மட்டும் என்னால் புரிய முடியுது, எனக்காக ஒரு உதவி செய்யுங்க மேடம் அப்படிங்கிறாங்க. முத்து, உங்கள் குடும்பம்னு தெரிஞ்ச பிறகு என்னால் அந்தளவுக்கு பேச முடியலை, மனோஜ் ஃபேமிலி அப்படின்னா மட்டும் நான் என்னன்னாலும் பேசியிருப்பேன், இன்றைக்கி நீங்கள் நிற்கிறதுனால என்ன ஒன்றும் பேச முடியல முத்து, நீங்கள் என்கிட்ட பேசுனதுக்காக சொல்கிறேன், நீ கூட பிறந்த உடம்புக்கு மாதிரி நினைக்கிறேன், சரிங்களா? உங்கள் அண்ணன்கிட்ட ஏமாத்துறது இந்த நிமிஷத்தில் நான் வருத்தப்படுறேன், ஏன் உங்களுக்காக தான், உங்கள் அப்பா உழைப்புன்னு சொல்கிறீங்க, அந்த நேரத்தில் எனக்கு தெரியல உண்மையாகவே, 27 லட்ச ரூபாய்க்கு 30 லட்ச ரூபாயை கொடுத்துட்டேன், சரிங்களா? என்கிட்ட வாங்கின பணத்தை எதுவுமே மனோஜ் தர வேண்டாம், ஆனால் வந்துட்டு இந்த ஸ்டேஷன்லேருந்து ஒரு 3 லட்ச ரூபா வாங்கினா பாருங்கள், அதை மட்டும் தர சொல்லுங்கள், நான் வந்துட்டு இந்த கேஸ் எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிடுறேன், சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. சரி மேடம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது தந்துடலாம் மேடம் அப்படிங்கிறாங்க. நேராக நம்மள்கிட்ட போய் சொல்கிறாங்க, இப்போ அந்த பொண்ணு 3 லட்ச ரூபா கொடுத்துட்டு அதை மட்டும் கேட்குறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ்கிட்ட சொல்கிறாங்க, அந்த 3 லட்சமாவது கட்டிடலாமா அப்படிங்கிறாங்க. 2.25 லட்சம் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, இந்த நகையை வேணால் விற்றுடா முத்து அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. உடனே அதை விற்று கொண்டு 3 லட்ச ரூபா கொண்டு போகுது. முத்து கிளம்புறாரு. உடனே எங்கே முத்து போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம் அக்கௌண்ட்டில் 2.25 லட்ச ரூபா இருக்கான், 75,000 ரூபாய்க்கு இது விற்க போகிற மேடம் அப்படிங்கிறாங்க. நகையெல்லாம் விற்க வேண்டாம் முத்து, இந்த 2.25 லட்ச ரூபாயை தர சொல்லுங்கள், நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. 2.25 லட்ச ரூபாயை முத்து வந்து ஜீவா அக்கௌண்ட்டில் போட்டு விட்றாங்க. மனோஜ்கிட்ட வாங்கி அது வேணும்னு முத்து, எனக்கு ரொம்ப சந்தோஷம், உங்கள் ஃபேமிலிக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு, சரி நான் அந்த பெட்டிஷன் முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அதனால் கிளம்புறாங்க. மேடம் ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. அதில் பரவாயில்ல முத்து, நீங்கள் வந்ததுனால தான் நான் இவ்வளோ சுமூகமாக விட்றேன், அந்த கோர்ட்டில் அந்த செக் மோசடி கேஸை நான் வாபஸ் வாங்கிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு இது கனடா போகிறதுக்கு காணாது தான், ஆனாலும் நீங்கள் வந்ததுனால என்னால் அந்தளவுக்கு ஒன்றும் பேச முடியலை, சரியா? இனிமையாவது மனோஜ் வந்து நேர்மையாக வாழ சொல்லுங்கள், ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பிஸ்னஸே ஒழுங்காக பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே சரி மேடம் ரொம்ப நன்றி மேடம்ங்கிறாங்க. உடனே முத்து வந்து எப்பா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிட்டுப்பா அப்படிங்கிறாங்க. முத்து ரொம்ப நன்றிடா அப்படின்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிச்சு அழுறாரு. ஏன்பா நீங்கள் கலறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை வீட்டு மானத்தை காப்பாற்றிட்டடா, இவன் ஜெயிலுக்கு போயிட்டான் வச்சுட்டான், கோர்ட் நாட்டு நாளைஞ்சா நம்மளுக்கு அசிங்கம் தானடா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் வந்து அப்படி வந்துட்டே இருக்காரு. சரிப்பா தலைக்கு வந்து தலைப்போட போச்சு அப்படிங்கிறாங்க. என்னடா போச்சு அப்படிங்கிறாரு முத்து. இதுதான் அந்த பிரச்சனை பண்ணாமல் போயிட்டால, அவளே போயிட்டால அப்படிங்கிறாங்க. நம்ம தான் பிரச்சனை இருக்குது, கடை வந்துட்டு எங்கள் அப்பா பேரில் வந்தாகணும் அப்படிங்கிறாங்க. அது எப்படிடா, நான் வந்து பணம் தானே அப்பாவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பேச்சு கிடையாது, எங்கள் அப்பா பணத்தில் அந்த கடை உருவாகிருக்கு, சரியா? 27 லட்ச ரூபாயில் தான் அந்த கடை உருவாகிருக்கு. இந்த 27 லட்ச ரூபாய்க்கு நீ இப்போ பணம் தரையா இல்லை கடை எழுதி கொடுக்கியா அப்படிங்கிறாங்க. பணத்தையும் உடனே தர முடியாது, கடையும் எழுதிக்க முடியாது முத்து, கொடுக்க முடியாது முத்து அப்படின்னு சொல்லி ரோகிணி விதண்டாவாதம் பேசுகிறாங்க. ஏன் அந்த ஜீவா இருக்கும்போது பேச வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. ஜீவாவுக்கு நாங்கள் பணம் தான் கொடுக்கணும், கடை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரைட்டு, இதுக்கு முன்னாடி நடந்துச்சு தெரியாது, எங்கள் அப்பா பணத்தை ஏமாத்தினது எங்கள் அப்பா வச்சு நான் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன், என்ன அந்த பணத்துக்கு நீ என்ன பதில் சொல்கிற அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜப்பா என் மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் அப்பா கொடுக்க மாட்டீங்களாப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஆமாப்பா இதில் 3 பங்குன்னு வரும்போது நான் என் பையன் முத்து சொல்ல மாதிரி செய்ய வேண்டியது என்ன இருக்கும், நீ அந்த பணத்துக்கு என்ன சொல்கிற, பணம் முன்னாடி இல்லை, உங்கள் மாமனார் பணங்கும்போது நான் கேட்க அது விரும்பலை,
ஏன்னா இப்போ என் பணம்னு வரும்போது என் பிள்ளைகளுக்கு என்ன பதில் சொல்லுது, மீதி 2 பிள்ளைகள் இருக்கலாம், உன் பங்கு மட்டும் தான் நீ பொறுப்பு அப்படிங்கிறாங்க. என்னப்பா இவன் பங்குக்கு எவ்வளோ செலவு பண்ணணுமோ ஜாலி பண்ணணுமோ பண்ணிட்டான், இப்போ வந்து அந்த பங்கு வந்து 2 பங்குப்பா அப்படிங்கிறாங்க. உடனே ரவின்னு சொல்கிறாரு, அவன் சொல்லுது சரிதான்ப்பா, 2 பங்கு, அந்த 2 பங்கும் நீங்களே வச்சுக்கோங்கப்பா, ஆனால் வந்து மனோஜ்கிட்ட மட்டும் இந்த கடை இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி ரவி என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள், கொஞ்சம் பேசுங்க அப்படிங்கிறாங்க. ஏன் ரோகிணி பேசணும், நீங்கள் தான் வந்து இந்த வீட்டில் வந்து சொன்னால் உங்களுக்கு பணமே வராது வைக்காதுன்னு சொல்லியிருக்கீங்களே, அதான் என் வீட்டுக்காரர் வந்து கேட்குறாரு, கரெக்டாக தானே கேட்குறாரு, நீங்கள் முன்னாடி வீட்டில் சொல்லிட்டு வச்சுருந்தீங்கன்னா பெருந்தன்மையாக இருக்கும். என் வீட்டுக்காரர் கேட்டுருவாராம், முத்து கேட்டுருவாராம், வேறு யாரும் கேட்டுருவாங்க, அதனால் வந்து நீ வீட்டில் சொல்லாதான்னு சொல்லும் போது உங்கள் வீட்டுக்காரரும் அதை கேட்டுக்கிட்டு அப்படி இருந்திருக்கிறாரு, நீங்களும் அப்படி சொல்லியிருக்கீங்க. இன்னொருத்தவங்களை இப்போ எப்படி நீங்கள் சொல்லுவீங்க, உங்கள் அப்பா உழைச்சாங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பொறுப்பானது, நீங்கள் உழைச்சிங்கன்னா உங்களுக்கு பொறுப்பானது, இன்னொரு ஆள் உழைக்கிறத எப்படி நீங்கள் வைங்கன்னு சொல்லுவீங்க, அந்த மனோஜ் தான் எப்படி அப்பாக்கிட்ட வந்து உண்மையை சொல்லாமல் எப்படி இருப்பார் அப்படி இப்படின்னு சொல்லி ஸ்ருதியும் பேசுகிறாங்க. இவங்களால ஒன்றுமே பேச முடியல. அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்து இங்கே பேசிகிட்டு இருக்க வேண்டாம், நேராக வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனே மனோஜ் கார் சேவை எங்கே அப்படின்னா இருக்குது அப்படிங்கிறாங்க. இனிமேல் போட்டு இந்த கார் வந்து உனக்கு சொந்தம் கிடையாது, எங்கள் அப்பாவுக்கு சொந்தம் அப்படிங்கிறாங்க. டேய் கார் என் பேர் இருக்குடா அப்படிங்கிறாங்க. டேய் அது தந்த காசு எங்கள் அப்பா காசு இல்லைங்கடா, எங்கள் அப்பா காசில் தான் நீ கார் வாங்கியிருக்க, அதுபோக பிஸ்னஸ்ஸு கார் எல்லாமே இனிமேல் எங்கள் குடும்பத்தை சேர்ந்தது தான், அப்பா தான் நிர்வாகம் பண்ணுவாங்க, உனக்கு ஒரு வாய் சோறு வந்து பெற்றது கடமைக்கு விழுவும், இந்த வீட்டில் இருக்க விருப்பம் தான் நீ இருக்கலாம், இல்லைன்னா போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, இதை எப்படி நீ சொல்லுவ அப்படிங்கிறாங்க. அம்மா இன்னமும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருங்க அப்படிங்கிறாங்க. என் பிள்ளை வந்து தப்பாக எதுவும் பண்ணலையே, தொழில் தானே பண்ணிகிட்ருக்கான் அப்படி அப்படிங்கிறாங்க. உங்கள் பிள்ளை என்னெல்லாம் வேலை பண்ணி வச்சுருக்கான், அதெல்லாம் கேட்டுக்கிட்டும் நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க அப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, டேய் அவள் என்ன பண்ணாலும் மனோஜ் தாண்டா சப்போர்ட் பண்ணிகிட்ருப்பா, மனோஜ் இங்கே பாரு, இவ்வளோ நேரம் நீ பேசுனேன், எல்லோரும் பேசுனாங்க, இப்போ நான் கடைசியாக பேசுகிறேன், கடை வந்து இந்த வீட்டுக்கு பொதுவானது சரியா, இந்த வீட்டுக்கு அது வருமானம் வரக்கூடியது வரும், உனக்கு பையனா என்ன சாப்பிடணுன்றோ உண்டு, இருக்க விருப்பம் தான் இருக்கலாம், இருக்க விருப்பம் இல்லையா அந்த வீட்டை விட்டு போயிடலாம் அப்படிங்கிறாங்க. 2 பேருக்கும் மூச்சு விட முடியல, பேச்சு விட காமிக்க முடியல. உடனே ரோகிணியோட அம்மா நினைக்காங்க, இது சொல்கிறது தான் கரெக்டு, மாப்பிள்ளையும் ரோகிணி இப்படி கல்யாணம் இப்படி பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைக்காங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, மாமா நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தான் மாமா இருக்குது அப்படிங்கிறாங்க. மீதி எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க. ஒரு 3 பேர் மட்டும் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஏற்றுக்க மாட்டுறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் காலையிலே முத்து இப்போ வாங்கப்பா கடைக்கு போவோம் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலையும் கிளம்பி போகிறாங்க. உடனே முத்து எல்லார்ட்டையும் அறிமுகப்படுத்துகிறாங்க. இன்னையிலேருந்து ஓனர் வந்து உங்களுக்கு இவர் தான் அப்படிங்கிறாங்க. மனோஜ் சார் வரலையா அப்படிங்கிறாங்க. மனோஜ் வந்து சாரே கிடையாது, அவருங்க வரப்போகிறதே கிடையாது சரிங்களா. யார் யார் டீலர்னு சொல்லிட்டு அவங்கள பூரா சந்திக்கிறாங்க. சார் நம்ம கடை எங்கள் அப்பா தான் நடத்துவாங்க, இவங்க தான் ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே அறிமுகப்படுத்துகிறாங்க. சரி சார் அப்படிங்கிறாங்க. இன்னையிலேருந்து தொழில் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு காலையிலே விடியுது, அண்ணாமலை கிளம்புறாங்க. வழக்கம் போல் கடைக்கு போகிறாங்க. முத்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்படியே நடக்குது. உடனே வீட்டில் வந்து அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா, நான் வேலைக்கு போகாமல் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்து வாக்கிங் போகிறது தான் எனக்கு ஒரு வேலையாக இருந்துச்சு, அது போயிட்டு வந்தப்புறம் நேரமே போகாது, உடல் அசதி இருந்தால் தானே தூக்கம் வரும், தூக்கமே வராது, நைட்டு புரண்டுக்கிட்டும் உருண்டுக்கிட்டும் கிடப்பேன், இன்றைக்கி கடை நம்ம கையில் வந்ததுலேருந்து நம்ம பொறுப்பேற்ற உடனே ரொம்ப வேலை இருக்குது, வடக்கையும் தெற்கையும் வளர்ந்ததுனால நம்மளுக்கு உடல் வலியும் இருக்குது, நல்ல தூக்கமும் வருது, மனசுக்கும் சந்தோஷமாக இருக்குது, ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. எப்பா நீங்கள் இந்த சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இந்த கடவுள் கொடுத்த கிஃப்ட்டுன்னு நினச்சிக்கலாம்ப்பா, உண்மையிலே இது ரொம்ப எனக்கும் சந்தோஷமாக தான்ப்பா இருக்குது, நீ இப்படியே தானே 100 வருஷம் இருப்பப்பா அப்படிங்கிறாங்க. உண்மை தான்டா முத்து, ரொம்ப சூப்பராக இருக்குது, மனோஜ் இந்த தொழில் பண்ணது என்னமோ பெரிய கஷ்டம் இருக்குண்ணா, அப்படி ஒரு கஷ்டம் ஒன்றும் தெரியல, அவங்க ஃபர்னிச்சருக்காரங்க அவங்களே வந்து நம்ம கம்பெனிலேருந்தே வந்து கொடுத்துட்றாங்க, வாங்க வரவங்க இங்கேயே வந்துடுறாங்க, எடுத்து சொல்லதுக்கும் வேலைக்கு ஆட்டு வச்சுருக்கோம், பணத்தை வாங்கி உள்ளே போட போகிறோம், அது போக வந்துட்டு மேனேஜ் பண்ண போகிறோம், இவ்வளோ தான், இதுக்கு வந்து பெருசாக தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு நான் பெரிய லெவலில் சிந்திக்கணும் வைக்கணுன்ட்டு ஒன்றும் சொன்ன மாதிரி இல்லை, வாரம் மட்டும் இனிமையாக வாங்கன்னு பேசணும், இவ்வளோ தான், இதில் அவன் பயங்கரமாக படம் போட்டிருக்கானே அப்படிங்கிறாங்க. எப்பா அவன் வந்து ஒன்றா நம்பி சோம்பேறி போய் அவன் ஒரு சின்னதாக ஏதாச்சுன்னா கூட ஓம்மா அதனால தான் பண்ணியிருக்கான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே ரோகிணிக்கும் மனோஜுக்கும் பயங்கர கடுப்பு. ரோகிணி நினைக்காங்க எங்கள் அம்மாவும் கிருஷ்ணன் இந்த வீட்டில் இருக்காங்க, இந்த நேரத்தில் இந்த கடையும் பிடிங்கிட்டாங்க வச்சுட்டாங்க, அந்த முத்து மீனாவும் ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க, அங்கிள்கிட்ட இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி நம்ம கடையே பிடிங்கிட்டாங்க, இவங்க இந்த வீட்லேயும் இருக்கக்கூடாது, இவங்க நிம்மதியாகவே இருக்கக்கூடாது, இவங்களை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. என் மனம் சொல்கிறாங்க, பார்த்தியா ரோகிணி இந்த முத்து செய்த மாதிரி சொல்லுத மாதிரி செஞ்சுட்டான், நம்மளை வந்து கடைசியில் தெருவு கொண்டு வந்துட்டான் அப்படிங்கிறாங்க. ஏன் மனோஜ் நீங்கள் வந்து அந்த ஜீவாவை வந்து அவளுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படி நான் எங்கே கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் இளிச்ச வாயத்தனமாக செக்கும் கொடுத்து வச்சுருக்கீங்க, புற நோட்டும் கொடுத்து வச்சுருக்கீங்க, வேறு அவள் என்ன செய்வா அப்படிங்கிறாங்க. நீ இன்னும் சும்மா இருக்கணும் நீ 27 லட்ச ரூபா தானே, அதை வாங்கிட்டு செத்துனாமல் இருக்கணும்னா நீ வட்டி முதல்ல வேணும்னே, அவன் நம்மகிட்ட வட்டி முதல்ல வாங்கிட்டா, நம்ம கடையும் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு
அப்படிங்கிறாங்க. இல்லைனாலும் உங்களுக்கு அசால்ட்டு தான் மனோஜ் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, இப்போ தான் உனக்கு தெரியுதோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் ஒருத்தருக்கு கருத்து வச்சு மாறுது. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, எனக்கும் கடை இல்லை, உங்களுக்கும் ஃபர்னிச்சர் கடை இல்லை, கடைசியில் நம்ம 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட போகிறோம் அப்படி இப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி சொல்கிற, உனக்கு தான் பார்லர் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் என்னென்ன சொதப்பிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் மனோஜ் அப்படிங்கிறாங்க. சரி அதையாவது முன்னேறி வழி பாரு, நான் வேணால் அதை மேனேஜ்மெண்ட் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ், இருக்கிற கடையை மூடணுமா, அது சரி வராது, நீங்கள் ஏதோ ஒரு வேலையை தேடுங்க அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணி கதவை தட்டுறாங்க. ரோகிணியோட அம்மா. உடனே இப்போ கையை கதவு என்னம்மா அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் தனியாக பேச முடியும் அப்படிங்கிறாங்க. மொட்டை மாடிக்கு போகிறாங்க. ஏம்மா இங்கெல்லாம் வந்து தனியாக பார்த்துட்டு இருக்காத, சொல்லுமா அப்படிங்கிறாங்க. நீனும் என் மாப்பிள்ளை ஏன்டி எப்படி இருக்கீங்க, கூட்டு குடும்பத்தில் எப்படி இருக்குன்னு தெரியாதா, நீ தான் தன்னந்தனியாக பிறந்த, இது நல்ல கூட்டு குடும்பம்டி, முத்து மீனா அந்த குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தொழில் கிடைக்கும் போது கூட முத்து எனக்கு தான்னு கேட்கல, ரவி எனக்கு தான்னு கேட்கல, மாப்பிள்ளையை வச்சுக்கிடட்டும்னு நினச்சா அவங்க மனப்பான்மைக்கு வந்தாலும் உங்களோட 2 பேர் பேச்சுக்களும் சரியில்லை, அதனால தான் கூட்டு குடும்பத்துக்கு எடுத்துட்டாங்க. இப்போ குடும்பத்துக்கு எடுத்தது நல்லது தான், மாப்பிள்ளை ஏதாவது ஒரு வேலையை தேட சொல்லு, அந்த கூட்டு குடும்பத்துக்கு இருக்கிற உழைப்பு வந்து பொதுவாக தான் மாமனார் வைக்காரு, அவரையும் யாரையும் குறை சொல்ல முடியாது. உங்களுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க உங்கள் அத்தை. அப்படி பண்ணும்போது கூட நீங்கள் முன்னேறி வர மாட்டேறீங்க, இது என்னடி இப்படிலாம் நடந்தால் எப்படிடி அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லைம்மா, இப்படிலாம் நம்ம தனியாக பேசியிருந்தா சரி வராது, எதனாலும் பிறகு பேசிக்கலாம், நீ இந்த முத்து மீனாவுக்குமே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, அவங்க பண்ணதுனால தான் எங்களுக்கு கடையே எங்கிட்டேருந்து போச்சு அப்படிங்கிறாங்க. இல்லைடி, நீ எதுக்கு எடுத்தாலும் அவங்களே குறை சொல்லிகிட்டு இருக்க, இது சரி கிடையாது, உண்மையிலே வந்து நீங்கள் பண்ணதுனால தான் கடை போயிடுச்சு, இந்த பிரச்சனையே முத்து தம்பி தான் முடிச்சு விட்டாங்கன்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது நீ வந்து இப்படி பேசுறியடி அப்படிங்கிறாங்க. யார் அந்த மீனா வந்து விசேஷம் நடந்து உன்ட்ட சொன்னாலோ அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அதானே அவன் புருஷனை கூட்டி தானே சொல்லுவாள், குறைச்சி சொல்ல மாட்டாளா அப்படிங்கிறாங்க. இல்லடி, இப்போ உங்கள் மாமனார் வந்து அந்த கடையை பார்த்துக்கிறாரு, மாப்பிள்ளை வந்து அங்கேயே அவங்க அப்பா கூட சேர்ந்து ஒரு மேனேஜ் பண்ணி போக வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. என் புருஷன் வந்து அந்த கடையை நடத்திட்டு அங்கே போய் வேலை பார்க்கணுமா என் மாமனார் கீழே, அது ஒரு காலம் நடக்காது, நான் வந்து கண்டிப்பாக என் புருஷனுக்கு வந்து இதுக்கு போட்டியாக கடை வச்சு கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. ஏன்டி உள் வீட்டுக்குள்ளே போட்டி நடத்த போறியா அப்படிங்கிறாங்க. எங்கள் மாமாவுக்கு உடம்பு சரியில்லை, அவரால் நடத்திவிட மாட்டார், இந்த தொழிலை கொஞ்சம் இந்த தொழிலை பற்றி தெரிஞ்ச ஒரே ஆள் என் புருஷன் தான், என் புருஷன் தான் கொடுப்பாங்க, அது எனக்கு தெரியும், ஆனாலும் இதுக்கு முன்னாடி போட்டியாக நான் தொழில் பண்ணி ஆவேன், எப்படியாவது பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு காசு எங்கடி வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. இந்த பார்லரை வந்து நான் வந்து காசை வச்சேன், உருட்டி பரட்டி தான் நான் வச்சேன், அதேமாதிரி வைப்பேன், எனக்கு இருக்கவே இருக்காங்க எங்கள் அத்தை, வீட்டு பத்திரத்தை நான் விற்றுனாலும் வீட்டு பத்திரம் அடவோ விற்றோ நான் வந்து தொழில் பண்ணி ஆவேன் அப்படிங்கிறாங்க. ஏன்டி கூட்டு குடும்பமாக இருக்க வீட்டு நீ விற்க போகிறியா, அதெல்லாம் அடவு வைக்க போகிறியா அப்படின்னுட்டு இருக்காங்க. எங்கள் அத்தைகிட்ட சொன்னால் என் புருஷனுக்காக எதனாலும் பண்ணி கொடுப்பாங்க, என்ன ஒரு வாரம் எங்கள் மேலே கோபமாக இருப்பாங்க, நாங்கள் எதையாவது சொல்லி கவர் பண்ணுறோன்னா கண்டிப்பாக வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. அடி நீ திருந்தவே மாட்டியா, யாரையாவது ஏமாற்றிட்டு உருட்டிக்கிட்டு மிரட்டிக்கிட்டு தான் இருப்பியா ரோகிணி, கண்டிப்பாக இப்படிலாம் பண்ணாத, எதிர்கால சந்ததி நல்லா இருக்காது, ஏற்கனவே உன் பையன் பாரு இந்த நிலமையில் இருக்கான், இந்த நிலமையில் நீ இப்படி பிளான் பண்ணிகிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, கிறிஸ்டுக்கும் சேர்த்தாமல் நான் பணம் சேர்க்கறதுக்கு தான் ஆசைப்பட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன், பாரு இந்த முத்து மீனா அதை கெடுத்துட்டாங்க, ஆனாலும் நான் வந்து அப்படியே தோண்டு போயிட மாட்டேன், கண்டிப்பாக எங்கள் அத்தைகிட்ட பேசி என் மனோஜுக்கு ஏதாவது தொழில் பண்ண சொல்லுவேன், இல்லையா எங்கள் அத்தை ஏதாவது தொழில் பண்ண வச்சு நான் மறுபடியும் பார்லர் உருவாக்குவேன், கண்டிப்பாக நான் பெரிய ஆளாக தான் ஆவேன் அப்படின்னுட்டு இருக்காங்க. ஏன்டி இவ்வளோ கூப்பிட்டு பேசுகிறேன், இப்பவும் நீ திருந்த மாட்டியா அப்படிங்கிறாங்க. உடனே எம்மா, நான் திருந்தணும் அப்படின்னா நான் வந்து பணக்காரியாக இருக்கணும், அது வரைக்கும் நான் திருந்தவே மாட்டேன், என்ன ஆனாலும் பரவாயில்லை, எங்கள் அத்தையை எப்படியாவது உருட்டியோ பெரட்டியோ நான் வந்து பணத்தை வாங்கி நான் வந்து தொழில் பண்ணாமல் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நீலாம் என்னைக்கிடி திருந்த போகிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிடுறாங்க, கீழே இறங்கி போயிடுறாங்க. மொட்டை மாடியில் ரோகிணி நின்று கத்துறாங்க. கத்துனோடனே மனோஜ் சவுண்டு கேட்டு, என்ன ரோகிணி மேலே இருந்து கத்துற அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை மனோஜ், கடுப்பாக இருந்துச்சு அதான் கத்திட்டேன் அப்படிங்கிறாங்க. எதுக்கு அந்த அம்மா உன்னை கூட்டு போய் தனித்தனியாக பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஒருவேளை கேட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன மனோஜ் அப்படிங்கிறாங்க. இல்லை, அவங்க யாரோ என்னமோ அவங்க கூட தான் நீ பேசிகிட்டு இருக்க, நம்ம லெவலுக்கு கத்தால பழகுறவ நீ அப்படிங்கிறாங்க. இல்லை, உங்கள் பேரனுக்கு எப்படி இருந்தால் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. சரி, இந்த அடுத்தாப்புல என்ன செய்ய போகிற மனோஜ் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரில ரோகிணி அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை மனோஜ், உங்கள் அம்மா வந்து உங்களை சுத்தமாக வெறுக்கலை, உங்கள் அம்மா வந்து இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியிலும் உங்களை தான் வந்து பெருசாக பேசுகிறாங்க, நீங்கள் எப்படியாவது பேசி வீட்டு பத்திரத்தை வச்சு எனக்கு பணம் வேணும், நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், முத்தால் தான் வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசு. முத்து மீனா மேலே ரொம்பவே கடுப்பாக இருக்காங்க, நீ எவ்வளோத்துக்குள்ளே முத்து மீனாவை ரொம்ப டேமேஜ் பண்ணி பேசுதியோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு சீக்கிரம் பணம் ஆண்டி ரெடி பண்ணி தருவாங்க, நான் வேணால் ஃபைனான்சியரை வந்து யாராவது ரெடி பண்ணி வச்சுருக்கேன், நீ கொண்டு வா நம்ம பண்ணிடலாம், இல்லையா வழி இல்லையா பேங்க்கில் கூட லோன் போட்டுடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரோகிணி, அதுக்கு ஏதாவது செய்ய அப்படிங்கிறாங்க. ரோகிணியும் அவங்க ஃப்ரெண்டும் ஒரு ஃபைனான்சியராக பார்க்காங்க. உடனே ரோகிணிகிட்ட ஒவ்வொருத்தராக சொல்கிறாங்க, என்கிட்ட பணத்தை வாங்கி நீனே தரல, உங்கள்கிட்ட பேங்க் எதுக்கு செட்டில்மெண்ட் பேங்க் எதுக்கு நான் பட்ட பாடம் எனக்கு தெரியும், அதனால் உனக்கு நான் பணமும் தரல ஒன்றும் தரலன்னு சொல்லி
ஒவ்வொருத்தராக ரோகிணி முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்லி ஒரு 7-8 பேர் சொல்கிறாங்க. உடனே ஒரு பேங்க் மேனேஜர்கிட்ட போய் பேசுகிறாங்க. உங்கள் பேரில் லோன் போடணும் அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் அத்தை பேரில் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு வயசு என்ன அப்படிங்கிறாங்க. உடனே வயசு இவ்வளோ ஆகுது அப்படிங்கிறாங்க. இவ்வளோ ஆச்சுன்னா தர முடியாதும்மா பேங்க்கில், நீங்கள் தனியாக வேணா ட்ரை பண்ணி பாருங்கள், அப்படி வேணும்னா உங்கள் பேர்லேயே அந்த டாக்குமெண்ட் இருக்கணும், இல்லைன்னா உங்கள் பையன் மேலே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. உடனே மனோஜ் வந்து இப்படி சொல்கிறாங்க, என் பேரில் இருந்தால் தான் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்காரு. அந்த கடையும் நான் மாற்றி அப்பா பேரில் கொடுத்துட்டேன்னா இப்போ ஒன்றும் செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. ஒன்று செய்யலாம் மனோஜ், உங்கள் அம்மாவுக்கு தான் அந்தளவுக்கு படிப்பு இல்லையே, நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண இடத்துக்கு கூட்டி போய் நம்ம வந்துட்டு ஏம்மா நீங்கள் லோனுக்கு எழுதி கொடுங்கன்னு சொல்லிட்டு முதல்ல எழுதி கொடுங்க. உங்கள் அம்மா படிக்க மாட்டாங்க, படிக்காமல் கையெழுத்து போடுவாங்க. கையெழுத்து போடையில் வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். வந்த பிறகு உங்கள் பேர் கொஞ்சம் வயசு தான் ஆகுது, நீங்கள் லோன் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டு பத்திரத்தை திருப்பி கொடுக்கணும் கொடுத்துருவோம், இல்லைன்னா நம்மளே வைக்கணும்னு வச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, வீட்டு பத்திரத்தை நம்ம இப்போலாம் வாங்குறது தான் பார்க்கணும் ரோகிணி. அதுக்கப்புறம் இந்த வீடை வந்து திருப்பி அம்மா பேரில் கொடுத்தாலும் சரி தான், கொடுக்கலாம்னு சரி தான், நம்ம வச்சுக்கிட்டாலும் சரி தான், நீ சொல்லுறது மாதிரி நம்ம செஞ்சிட வேண்டியதான் அப்படின்னு நினைக்காங்க. உடனே அம்மாட்ட போய் சொல்கிறாங்க, அம்மா எனக்கு எப்படியாவது பிஸ்னஸ் பண்ணணுமா அப்படிங்கிறாங்க. அதுக்கு எங்கடா பணம் இருக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன செய்யணும்னு தெரிலம்மா, அந்த முத்துக்கு எடுத்துட்டான் அப்படி இப்படின்னு சொல்லுதாங்க. உங்கள் பேரை காப்பாற்றுறதுக்கு நான் தான் அந்த வீட்டில் அதிகம் படிச்சிருக்கேன் வச்சுருக்கேன், விஜயா பையன்னா அது மனோஜ் தான் சொல்லுவாங்க, நீங்களே ஹெல்ப் பண்ணலாம் அப்படிமா அப்படி இப்படிங்கிறாங்க. டேய் நான் என்னடா பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா முத்து தான் வீட்டு பத்திரத்தை திருப்பி கொண்டு வச்சுருக்காமாம்மா பீரோவில், அதை நைஸாக எடுத்து எனக்கு வச்சு தாங்கம்மா அப்படிங்கிறாங்க. டேய் வீடு இருக்க பிரச்சனை இப்போ நம்ம எத்தனை வச்சு தான் ரொம்ப மாட்டிக்கொண்டா வச்சுக்கொண்டா அப்படி இப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நீங்கள் வச்சு தரதான் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அம்மா நழுறாரு. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன செய்ய போகிற அப்படிங்கிறாங்க. பேங்க் லோன் தான்மா ரெடி பண்ணுறேன், ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து நீங்கள் ஒரே ஒரு கையெழுத்து போட்டால் போதுமா, லோன் கொடுத்துருவாங்க, நான் லோன் எடுத்துட்டோம்னா 2 மாதத்துல அடைச்சி உங்களுக்கு பத்திரம் வாங்கி தந்துடுமா அப்படிங்கிறாங்க. மனோஜ் 2 மாதத்தில் பண்ணிடலாமா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, முன்னாடி வந்து ஃபர்னிச்சர் கடை வச்சு இப்போ ஃபைனான்ஸ் கடை வைக்க போகிறேன், ஃபைனான்ஸில் 10 போட்டால் 20, 20 போட்டால் 40, அதனால் வந்து நான் பெரிய ஆள் ஆயிடுவேம்மா, அதனால் நீங்கள் வச்சு கொடுங்கம்மா அப்படிங்கிறாங்க. யார் அந்த வட்டிக்காரர் கொடுக்க மாதிரியே பண்ண போகிறா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு லோனை போட்டு 30 லட்ச ரூபாய்க்கு வட்டி விட்டோம்னா இங்கேயே போயிடலாமா அப்படிங்கிறாங்க. சரிடா ஏதாவது பண்ணுடா அப்படிங்கிறாங்க. நேராக ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறாங்க. மறுநாள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ ரிஜிஸ்டர் கேட்காரு, இந்த மாதிரி அம்மா அந்த பணம் அந்த 10 இடத்த வந்து மனோஜ் பேரில் கிரையம் பண்ணி கொடுக்கீங்களா, உங்களுக்கு சம்மதமா அப்படின்னா, கிரையம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லை பேங்க்கு தானே நான் அடமானம் கொடுக்கேன் அப்படிங்கிறாங்க. பேங்க்கு கொடுக்கலையம்மா, இதில் எழுதிருக்கிறது வந்து மனோஜுக்கு வந்து நீங்கள் எழுதி கொடுக்க மாதிரி கொடுத்துருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் என்னடா அப்படிங்கிறாங்க. அவன் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. டேய் என்னதுடா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா என் பேரில் எழுதி வாங்கிட்டு தான் அந்தம்மா லோன் தருவாங்க அதாம்மா அப்படிங்கிறாங்க. டேய் இதை நீ சொல்லவே இல்லையடா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நீங்கள் சொன்னால் வரமாட்டேங்க தான் நான் சொல்லலாமா அப்படிங்கிறாங்க. நான் வரமாட்டேன்னு தெரிஞ்சு தானே எழுதியிருக்கேன் சார், நான் அந்த இடத்த நான் கொடுக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ரிஜிஸ்டர் அந்த டாக்குமெண்ட்டை கேன்சல் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி வந்து விருப்பமில்லாத பத்திரங்க முடிக்க முடியாது, அது போக வந்து இப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மேலே மோசடி புகார் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. மனோஜ் ரோகிணி திருச்சி ஓடிடுறாங்க. இங்கே ரோகிணியும் மனோஜும் பண்ணதை பார்த்து விஜயா சொல்கிறாங்க, இதை போய் நான் வீட்டில் சொன்னால் என்ன ஆகும் தெரியுமில்ல அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு தாம்மா ஏச்சு விழும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. ஆமாடா எனக்கு ஏச்சு விழும், என்னையும் ஏமாற்றி வாங்கினதுக்கு உங்களுக்கும் ஏச்சு விழும்ல, நான் ஏன்டா அப்படி பண்ணேன் அப்படிங்கிறாங்க. இல்லாமல் உங்களுக்கு வயசாகிடுச்சு, எந்த பேங்க்லேயும் லோன் தர மாட்டாங்க, இப்போ அதனால் வந்து என் பேரில் அந்த இடம் வந்துச்சுன்னா லோன் போட்டுருவேன் அப்படிங்கிறாங்க. டேய் பொது ப்ராப்பர்ட்டிடா அது, இந்த வீட்டை வந்து உன் பேரில் இருந்தால் நீ வந்து தொழில் பண்ணுங்கன்னு சொல்லி தோத்துட்டேன்னா நாங்கள் எல்லோரும் தெருவில் போய் நிற்கிறதா, ஒரு கிழமை நடக்காது இல்லைங்கிட்டா. உனக்கு வந்து அடவு வச்சு அம்மா ஏதாவது பண்ணித்தரான்னு நினச்சேன், இப்போ நடக்காது. உன் புருஷன் உன் மாமனார் தான் பெரிய பணக்காரன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, உன் முன்னாடியும் சொல்லிகிட்டு இருக்கா. ஒன்று அவர் ஜெயிலேருந்து வரட்டும், அவர் வந்த பிறகு தொழில் பண்ணு, இல்லையா என் மாமா வந்து ஒரு தொழிலில் ஃபோன் பண்ணதாரிலாம் அவர்கிட்ட பேசி ஒரு சில லட்சத்தை இவ்வளோ லட்சத்தை வாங்கி தொழில் பண்ணு, அம்மாவால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ணுதேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா பணம் வந்த பிறகு யாருமா சப்போர்ட் பண்ணணும், நான் பணம் இல்லாத போது நீங்கள் சப்போர்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. டேய் வீட்டை வந்து உன் பேரனுக்கு கரையாளி தரமாட்டேன் சரியா, என் வீட்டில் ரவி இருக்கான், சுருதி இருக்கா, என் வீட்டுக்காரர் இருக்கார், நான் இருக்கேன் அப்படின்னுட்டு இருக்காங்க. முத்து மீனாவை மட்டும் பேசாமல் அப்படி விட்டுகிட்டே இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் என்ன சொல்கிறாங்க, இந்த முத்து மீனாவை என்ன அசிங்கமாக நினச்சிட்ருக்காங்க, உங்களையும் நினச்சிட்ருக்காங்க, உங்கள் பிள்ளை வந்து முன்னாடியே கெட்டு போகுது உங்களுக்கு விருப்பமா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. டேய் ஒரு தனியார் ஃபைனான்ஸில் யார்ட்டையும் கேளு, நான் என் பேரில் லோன் போட்டு தரேன், நீ அதை கட்டு, ஆனால் கரையை மட்டும் போட்டு தர மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ரோகிணி மனசுக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்குது. நேராக 2 பேருமே பார்க்குக்கு போகிறாங்க. இதை பார்த்தா அவர் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, எப்போவுமே பார்க்கு நீ தான் ஒரு நண்பா, இப்போ என்ன ஒய்ஃபையும் கூப்பிட்டு வந்துட்டு அப்படிங்கிறாங்க. மனசுக்கு சரியில்லை அப்படிங்கிறாங்க. சரி வாக்கிங் போங்க சரியாயிரும், நான் அந்த சாமியாரை போய் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. நேராக சாமியாரை போய் 2 பேருமே பார்க்காங்க.
சாமியார் சிரிக்காங்க. சிரித்த உடனே சாமியார்கிட்ட கேட்குறேன், ஏன் சாமி சிரிக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி, ஜாடிக்கேற்ற முடி பொருந்திருக்க, அவங்க 2 பேரும் நீங்கள் வந்திருக்கீங்களா, அதனால தான் சிரிக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன சாமி சொல்கிறீங்க, ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. இல்லை 2 பேருமே ஒரே குணத்தில் இருக்கீங்களே, 2 பேருக்குமே இது 2ஆம் தரம்ல அப்படிங்கிறாங்க. 2 பேருக்கும் 2ஆம் தரமா சாமி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு தான் முதல் கல்யாணம், அவளுக்கு முதல் கல்யாணம் அப்படிங்கிறாங்க. தம்பி எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. மனோஜ் முடிக்கிறாரு. ஆமாம், நம்ம ஜீவாவை கட்டணும், அதையும் தான் சொல்கிறாரோ, ரோஹிணி எப்பவும் பண்ணலையே, நம்ம தப்பாக சொல்கிறாரோ அப்படின்னு சொல்லி முடிக்காங்க. சரி, எது எப்படி பண்ணணும், சாமிகிட்ட எப்படியாவது நம்ம பணக்காராவதுக்கு என்ன செய்யணும்னு கேட்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த சைடில் சாமி சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியாக இருக்கீங்க, நீங்கள் 2 பேரும் ஒரு பரிகாரம் பண்ணால் மட்டும்தான் உங்கள் கையில் காசு நிற்கும், இல்லைன்னா காசே நிற்காது அப்படிங்கிறாங்க. என்ன சாமி செய்யணும் அப்படிங்கிறாங்க. நீ அன்றைக்கி வந்து தனியாக பிச்சை எடுத்த என்ன, நீங்கள் 2 பேரும் மக்கள் கூட்டம் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த பஜாரில் வந்து நீங்கள் புருஷன் பொண்டாட்டியும் சேர்ந்து மடிப்பிச்சை கேட்கணும் அப்படிங்கிறாங்க. சாமி, ஆளாக இருந்தால் எப்படி சாமி வாங்க முடியும் அப்படிங்கிறாங்க. கோயிலில் போய் இருக்க தெரிஞ்ச உனக்கு பஜாரில் கூட்டமாக இருக்கும் வாங்க முடியாதா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி, இதுக்கு முடியாது மனோஜ் அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, நம்ம அப்படி செஞ்சால் மட்டும்தான் பெரிய ஆளாக முடியும், இல்லைன்னா வரவே முடியாது. இந்த சாமி சொன்னதுக்கப்புறம் தான் என் கையில் பணம் வந்துச்சு, அந்த ஜீவாவை நீ பார்த்து வர சொன்னேன், நம்ம போலீஸில் போய் கூப்பிட்டு பணத்தை வாங்கணும், இப்போ நம்ம இதை செஞ்சோம்னா கண்டிப்பாக வந்து பெரிய ஆளாகிடலாம் அப்படிங்கிறாங்க. மனோஜ், அதுக்காக நம்ம பிச்சை எடுக்கணுமா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ரோகிணி பயங்கர பில்டப் பண்ணுறோம். அப்போ மனோஜ், நம்ம வெளியூருக்கு எங்கேயாவது போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி அப்படிங்கிறாங்க. உடனே வீட்டில் வந்து சொல்கிறாங்க, ஏம்மா நாங்கள் 2 பேரும் வெளியூர் போகிறோம் அப்படிங்கிறாங்க. டேய், இப்போ வீடு இருக்கிற நிலைமைக்கு வெளியூர் போகிறாங்க, அங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்களடா அப்படிங்கிறாங்க. இல்லை, ஒரு அவசர வேலையாக போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. வெளியூருக்கு போய் அங்கே ஒரு பஜாரில் 2 பேருமே வேஷத்தை போட்டு பிச்சை எடுக்கிறாங்க. இதை பார்க்குறவங்க சொல்கிறாங்க, 2 பேருமே முழு மாடு மாதிரி இருக்கீங்க, பார்த்தா படித்தவ மாதிரி இருக்கீங்க, நீங்கள் 2 பேரும் ஏன் பிச்சை எடுக்கிறீங்க, உழைச்சி சாப்பிட முடியாதா அப்படி இப்படின்லாம் கேட்குறாங்க. இது ஒரு பையன் வீடியோ எடுத்து ஆன்லைனில் போடுறான். இந்த மாதிரி வந்து உடம்பு இவங்களுக்கு நல்லா இருக்குது, கொஞ்சம் வயசுக்காரங்களாக இருக்காங்க, உழைச்சி சாப்பிட விருப்பம் இல்லாமல் இப்படி பிச்சை எடுத்து சாப்பிட்றாங்க, அடுத்தவங்களை சுரண்டி சாப்பிடணும்னு நினைக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி வீடியோ போடுறாரு. இதை லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. இந்த வீடியோவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் ஆகுது. இந்த வீடியோவை முத்து பார்த்துட்றாரு. முத்து பார்த்துட்டு ஒரு பயங்கரமாக சிரிக்காரு. மீனாட்ட காமிக்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, ஏங்க இதை யார்ட்டையுமே சொல்லிடாதங்க அப்படிங்கிறாங்க. மீனா, நீ யாருக்குமே தெரியக்கூடாது நினைக்கிது, உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேராக அண்ணாமலைட்ட காமிக்கிறாங்க. அண்ணாமலை இதை பார்த்தோன்னு ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாரு. மனோஜ் தான் வந்து குடும்ப மானத்தை வாங்கிட்டு இருந்தான்னு பார்த்தா அந்த ரோகிணி புள்ளியும் அவங்கள்ட்ட சேர்ந்து பிச்சை எடுத்துருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாட்ட காமிக்கிறாங்க. விஜயாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா இப்படி பண்ணியிருக்கா அவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு, உடனே மீனா, இதை நீங்கள் காமிச்சிங்க அப்படிங்கிறாங்க. மீனா, உலகமே பார்த்த பிறகு வீட்டுக்கு தெரியட்டும், அம்மாவுக்கு அவங்க லட்சணம் தெரியணும்னு சொல்லி தான் காமிச்சேன் அப்படிங்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.